ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தை விஸ்வாமித்திரர் ராமர் என்ற தலைப்பின் கீழ் சிந்தனையை செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வழியில் இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் டாக்டர் ஐயா அவர்களை இறைவணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சார். இன்றைய prayer song is on Lord Rama. The lyrics is by Tengachi Balaji Swami. Originally சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஒரு பாடல். ராம 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 என்றே சொல்லிடுவோம், ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜய ஜய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜானகி ராமனை சிந்தனை செய்வார் மனமகிழும் அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். ஜானகி ராமனை சிந்தனை செய்வார் மனமகிழும் அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினிலே என்றும் கவலைகளே இல்லை. ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜெய ஜெய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜெய ஜெய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தான். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தான். வரம் கொடுத்தான். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜெய ஜெய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜெய ஜெய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ரகுபதி ராகவ ராஜா ராம். ரகுபதி ராகவ ராஜா ராம். நன்றி சார். நன்றி நன்றி. சிந்தனையை தொடங்குவதற்கு முன் கம்பனை பற்றிய ஒரு புகழாரத்தை அவனுக்கு சமர்ப்பித்துவிட்டு ஆரம்பிப்போம். இன்றைய பாடல் முதலில் பொருள், பின்பு முழு பாடல். கம்பன் என்ற பெரும்பெயரை நினைக்கும் போதே, அது கம்பன் என்ற பெயரேன்னு சொன்னாலே போதும்,
பெரிய பாடல்களை எழுதி கவி சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால அந்த பெயரே பெரும் பெயராம். கம்பன் என்ற பெரும் பெயரை நினைக்கும் போதே கவிதை என்ற கன்னிகை தான் வருவாள் அங்கே. ஒரு பெயருக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கு. இப்ப காந்தி அப்படின்னா ஒரு சுதந்திரம் இருக்கு. பாரதியார் அப்படின்னு சொன்னா இப்ப புரட்சின்னு இருக்கு. அது மாதிரி இந்த கம்பன் என்ற பெயரை நினைக்கும் போதே கவிதை என்ற கன்னிகை தான் வருவாள் அங்கே. நினைச்சாலே பாட்டு தான் அங்க வரும். புவியீர் கண்டறிய அழகினோடும். பூலோகத்துல இந்த மாதிரி ஒரு அழகை இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்க முடியாது. பூலோகம் இல்ல, தேவலோகத்திலும் அமரருக்கும் தெரியாத அன்பினோடும், அமரர்னா தேவர்கள், அவர்களுக்கும் தெரியாத அன்பினோடும் இன்பமென்று சொல்லுகின்ற எல்லாம் ஏத்தி இன்னிசையும் நன்னயமும் இணைத்து காட்டி. செய்யுள்னா இசை இருக்கும், நல்ல நயம் இருக்கும், ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. இதுல இன்னிசையும் நன்னயமும் இணைத்து காட்டி துன்பமென்ற மனத்துயரை துடைத்து விட்டு, கடைசியில இந்த ரொம்ப முக்கியம், தூங்காமல் தூங்குகின்ற சுகத்தை ஊட்டும். அந்த கம்பன் என்ற பெரும்பெயர் அதுனா தூங்காமல் தூங்குகின்ற சுகத்தை ஊட்டும். தூக்கம் ஒரு சுகம். அது அது தூக்கம் இல்லாதப்பதான் தெரியும் அந்த அந்த அதனுடைய அருமை. நல்லா களைத்து போயிருக்கின்றோம், ஒரு நாள் இரவு 6 மணி நேரம் நன்றாக தூங்கினால் அப்பா நல்லா தூங்கி எழுந்த சுகம் அப்படின்னு சொல்றம ஒழிய, தூங்குகின்ற பொழுது சுகம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சுகத்தை நாம் அனுபவிப்பது நமக்கு தெரியாது. இது ஒரு கன்க்ளூஷன் தான். தூங்கும் போது நான் சுகமாக இருந்திருக்க வேண்டும், ஏன்னா இப்ப சுகமாக இருக்கே அப்படின்னு. ஆனா தூங்காமல் தூங்குகின்ற அப்படின்னு சொன்னா, தூங்கினோம்னா we lose what we undergo during the sleep. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தூக்கம் இருந்து தூங்குகின்றோம். ஆனால் தூங்காமல் புலன்கள் எல்லாம் விழிப்புணர்வு இருந்தால் அது தூக்கம் இல்லை, அது தூக்கம் தான். இது யோகா கலையில அரிதுயில்னு பேரு. பெருமாள் இருக்கின்ற நிலைக்கு பேரு அரிதுயில். தூங்காமல் தூங்குகின்ற நிலை. சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும், ஆனால் அது தூக்கமாகவும் இருக்க வேண்டும். அந்த தூக்கத்திலும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறது. தூங்காமல் தூங்குகின்ற சுகத்தை அந்த அந்த கன்னிகை நமக்கு ஊட்டுவாள். பாடலை பார்க்கலாம். கம்பன் என்ற பெரும்பெயரை நினைக்கும் போதே கவிதை என்ற கன்னிகை தான் வருவாள் அங்கே. புவியீர் கண்டறிய அழகினோடும் அமரருக்கும் தெரியாத அன்பினோடும் இன்பமென்று சொல்லுகின்ற எல்லாம் ஏந்தி இன்னிசையும் நன்னயமும் இணைத்து காட்டி துன்பமென்ற மனத்துயரை துடைத்து விட்டு தூங்காமல் தூங்குகின்ற சுகத்தை ஊட்டும். நன்றி. விஸ்வாமித்திரருக்கு வருவோம். அரண்மனையிலே விஸ்வாமித்திரர் அமர்ந்திருக்கின்றார் தசரதனுக்கு எதிரில். தருவனத்துள் யான் ஏற்றும் தவ வேள்விக்கு இடையூறாக 2 சொல்லுகின்றார். ஒன்று, தவம் செய்கின்றவர்களுக்கு இடையூறாக இருப்பது ஒன்று அகப்பகை, 2வது புறப்பகை. அகப்பகை என்பது இந்த காமம், வெகுளி, மயக்கம் போன்ற உணர்ச்சிகள். விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையினாலே அகப்பகைகளை எல்லாம் அடக்கிவிட்டார். வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த அகப்பகைங்கிறது உள்ளுக்குள்ளரே இருக்கின்ற பகையானது 3 பெரும்பாலும் 3ஆக பிரிக்கப்படுகின்றது, பெரும்பகுதிகளாக. காமம், வெகுளி, மயக்கம், இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய். பார்த்து மெய்யுணர்தல் அதிகாரத்துல. மயக்கம் என்றால் நிலையில்லாதவற்றை நிலையென நம்பி அதன் பொருட்டு ஓடுதல், அது மயக்கம். இந்த மயக்கம் தாய் என்றால் அதற்கு 2 பிள்ளைகள், ஒன்று காமம், ஒன்று வெகுளி. ஆசை காமம், அது கிடைக்காது நிறைவேறாத சமயத்திலே வெகுளி கோபம். இந்த நம்முடைய கதையிலே இப்ப இந்த மயக்கம் என்பது தாடகையினுடைய 2 பிள்ளைகள் காமமும் வெகுளியும் என்கின்ற மாதிரி சுபாவும் மாரீசனும். இந்த புறப்பகையாக மூவரும் என்னுடைய தவத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த இடையூறாக உன்னுடைய கரிய செம்மல், உன்னுடைய மக்கள் 4வரில் கரியவர்களாக இருக்கின்ற ராமர், பரதர் என்ற இருவருள் செம்மையான அந்த ராமனை எனக்கு கொடுத்து உதவுவாயாக என்று விஸ்வாமித்திரர் கேட்க கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். ஒரு யமன்
பாசக்கயிற்றினாலே உயிரை பறித்து கொண்டால் எவ்வளவு துன்பம் வருமோ அத்தகைய துன்பத்தை உண்டாக்குகின்ற முறையிலே விஸ்வாமித்திரர் தன்னுடைய வேண்டுகோளை வைத்தார் என்று பார்த்தோம். What is the effect of that request? Devastating to Dasharatha. என்ன ஆச்சு? One of the Kamban's finest verse is coming. எண்ணிலா அருந்தவத்தோன் ஏம்பிய சொல். இப்படி விஸ்வாமித்திரர் சொன்ன சொல்லானது மருமத்தின் எரிவேல் வாய்ந்த புண்ணில். மருமம்னா மார்பு. மார்பிலே எரிவேல் பாய்ந்த புண்ணில். முன்பே ஒரு கூர்மையான வேல் ஒன்று பாய்ந்து அந்த மார்பு புண்ணாகி இருக்கின்றது. பெரும் சீழ்பிடித்து பெரும் புண்ணாக இருக்கின்றது, பெரும் புழையில். இப்ப திருப்பியும் எடுத்துட்டு வந்து நெருப்பு கொல்லிக்கட்டையை குத்தினால் எப்படி இருக்கும்? கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். 2 உதாரணம் சொல்கின்றார். விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகள் தசரதனுடைய காதில் புகுந்த பொழுது எப்படி இருந்தது என்பதற்கு 2 உதாரணங்களை சொல்கின்றார். ஒன்று, புறையோடி போயிருக்கின்ற அந்த மார்பு புண்ணிலே இப்பொழுது நெருப்பை வைத்த மாதிரி ஒரு துன்பமும், கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேளான். பிறவிலேயே கண்ணில்லா இருந்தவன் கண்ணிலான், இடைப்பட்ட காலத்திலே அவன் தெய்வ காரியத்தினாலேயோ அவன் செய்த புண்ணியங்களாலினாலோ கண்களை பெற்று இயற்கையும் உலக அதிசயங்களையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இத்தனை அழகா இந்த உலகம் என்று சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் கண்ணை இழந்தால் அவனுக்கு எத்தகைய வருத்தம் உண்டாகுமோ. ஐயோயோ, கண் போய்விட்டதே, இனி பார்க்க முடியாதா என்று கதறுவான் அல்லவா? அந்த மாதிரி ஒரு துன்பமும் உண்டாக்கியது அந்த வார்த்தைகள் அவனுடைய செவியில் புகுதலுடன் என்பது இந்த செய்யுளினுடைய பொருள், மேலோட்டமான பொருள். செய்யுளை பார்ப்போம். எண்ணிலா அருந்தவத்தோன் ஏம்பிய சொல். விஸ்வாமித்திரருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார். தவத்தோன்னு சொன்னாலே போதும். என்ன? தருவனத்தில் நான் செய்கின்ற தவ வேள்விக்கின்னா, அப்ப தவத்தை செய்கின்றவன் விஸ்வாமித்திரன், தவத்தோன்னு சொல்லியிருக்கலாம். அருந்தவத்தோன் என்ன சொன்னாரு? விஸ்வாமித்திரர் செய்கின்ற தவங்கள் எல்லோரும் இதை நீங்களும் நானும் செய்கின்ற மாதிரி தவம் கிடையாது. அது மிக ரேர். அதை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், மிக அருமையானது, மிக சிறப்புடையது என்பதனால அது அருந்தவத்தோன்னாரு. எண்ணிலா அருந்தவத்தோன்கிற முதல் வார்த்தை, இந்த செய்யுளினுடைய முதல் வரியினுடைய முதல் வார்த்தை எண்ணிலா அருந்தவத்தோன். அது என்ன எண்ணிலா அருந்தவத்தோன்? எண்ணிலா அருந்தவத்தோன் என்றால் எண்ணிக்கை இல்லாத அளவிற்கு, எண்ண முடியாத அளவிற்கு அருந்தவங்களை செய்தவன் விஸ்வாமித்திரர் என்று ஒரு பொருள். அப்ப அருந்தவத்தோன் எவ்வளவு இந்த விஸ்வாமித்திரர் அருமையான அத்தனை தவங்களை செய்தார்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? எண்ணிலா அருந்தவத்தோன், கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத அளவுக்கு அரிய தவங்களை செய்தவன். அப்போ அவ்வளவு பெரிய ஆளா? ஃபைன். எண்ணிலா அருந்தவத்தோன் அப்படின்னா என் நிலா அருந்தவத்தோன் என்று பிரிச்சிங்கன்னா, எண்ணிக்கை, நிலான நிற்காத, நான் இங்கே அவனுடைய அரிய தவத்தை நான் எண்ணிக்கொண்டே இருந்தால் அதற்குள்ளே அவன் இன்னும் 10 தவங்களை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் தவத்தை நிறுத்துவதில்லை. அதனாலே என்னாலே எண்ணிக்கையும் நிறுத்த முடியாத அளவிற்கு அருந்தவத்தை செய்கின்றோன். எண்ணிக்கை நில்லாத அரிய தவத்தை செய்கின்றான். என் நிலா அருந்தவத்தோன். அடுத்தது பாருங்க, என் நிலா, எண்ணில் வருந்தவத்தோன். ஆனா பூமி, இந்த பூமியில இருக்கின்ற தவ வேள்வின்னு தானே சொன்னார். எல்லோருடைய தவத்திற்காக தானே அவர் வேள்வி செய்கின்றார். இந்த பூமியிலே நல்லது நடக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே நிறைய பேர் தவம் செய்யறாங்க. ராவணன் தவம் செஞ்சான்,
இரண்யன் தவம் செய்தார், பஸ்மாசுரன் தவம் செய்தான். அவர்கள் எல்லாம் உலகத்தை அழிப்பதற்கு வலிமை வேண்டி தவம் செய்த பொழுது விஸ்வாமித்திரர் உலக நன்மைக்காக தவம் செய்ததினாலே அவருடைய தவத்தினாலே எண்ணில் அருந்தவத்தோன் இந்த பூமிக்கு நன்மை பயப்பதற்காக எண்ணிக்கை இல்லாத தவங்களை செய்கின்றவன் ஒரு பொருள். எண்ணில் அருந்தவத்தோன் என்ற ஆன தமிழ் இலக்கணத்துல ஆச்சரிய குறின் பேர், ஓரெழுத்து ஆச்சரியம் அது. அப்ப எவ்வளவு ஆச்சரியமான அந்த தவங்களை இவன் அந்த அரிய தவங்கள் செய்கின்றான் நினைத்து பார்த்தால் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. எண்ணில் அருந்தவத்தோன், நினைத்து பார்த்தால் ஆச்சரியமான தவங்களை செய்கின்றவன். அடுத்தது என்னன்னா எண்ணங்கள்னு வச்சுங்க. என் நிலாவு அருந்தவத்தோன். அப்ப எல்லோருடைய மனங்களிலும் இவன் செய்கின்ற அருந்தவத்தை பார்த்து அப்பா இப்படிப்பட்ட அரிய தவங்களா என்று எல்லோருடைய மனங்களிலும் நிலவுகின்ற இந்த விஸ்வாமித்திரன் என் நிலாவு அருந்தவத்தோன், எல்லோர் மனங்களிலும் நிலவும் பெருமையுடைய அருந்தவத்தோன். அதுக்கு இன்னும் நிறைய பொருள் இருக்கு. என் நிலாவு அருந்தவத்தோன் அப்படின்னா, என் நிலாவு அருந்தவத்தோன்னா பலருடைய மனங்களிலே இருக்கின்ற எண்ணங்களை அறியக்கூடிய தவத்தை செய்கின்றவன். எண்ணில் வரும் தவத்தோன்னு பார்த்தோம்னா, ஆனா இங்க பசு, இவர் அந்த காமதேனு அந்த பசு நந்தினிக்காக தானே இவர் வசிஷ்டரிடம் சண்டை போட்டாரு. எண்ணில் நினைத்தாலே அந்த பசுவை வரவழைக்கின்ற திறமையுடைய தவத்தோன், எண்ணில் வருந்தவத்தோன். அடுத்து எல் நிலா அருந்தவத்தோன். எல்லுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இவர் செய்கின்ற வேள்வி அரக்கர்களுடைய கொடுமையான செயல்களினாலே எல்லளவும் நிலை பெறாது தடுக்கப்பட்டு கொண்டிருந்த காரணத்தினாலதான் இங்க வந்திருக்கிறாரு. அதனால எல்லளவும் நிற்காமல் அழிந்து விடுகின்றதே, நிலை பெற்று இல்லாமல் அந்த இடையூறிலேயே அந்த தடைப்பட்டு விடுகின்றதே, அத்தகைய தவத்தை உடையவன் எல் நிலா அருந்தவத்தோன். என் நிலாவு அருந்தவத்தோன். என்ன? 8 திசைகளிலும் புகழுடைய தவங்களை செய்கின்றவன் என் நிலாவு அருந்தவத்தோன். இன்னொரு சிறப்பான பொருள் எண்ணிலா அருந்தவத்தோன். எண்ணிலான்னா எண்ணாமல் செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க, நினைக்காம செஞ்சிட்டேன் இந்த செயல்னு சொல்றாங்கல்ல. அப்ப இது விஸ்வாமித்திரனுடைய இன்றைய செயலை குறிக்குது. எண்ணிலா அருந்தவத்தோன். எண்ணிலா அருந்தவத்தோன்னா ஒரே வார்த்தையை சேருங்க. அதை எண்ணிலாவை சேர்த்தா என்ன ஆகும்னா, இப்படி தசரதனுடைய உயிரை பிரிகின்ற அளவுக்கு சோகத்தை உண்டாக்குகின்ற ஒரு வேண்டுகோளை இப்படி யோசித்து பார்க்காமல் தசரதனிடம் கேட்டு விட்டானே, அவன் எண்ணாமல் செய்து விட்டானே, எண்ணிலா அருந்தவத்தோன். கடைசியா ஒரு பொருள் இருக்கு. என் நிலாவு அருந்தவத்தோன். எல்லோருடைய எண்ணங்களிலும் ஆகா இவர் என்ன தவம் செய்தார் என்று பாராட்டும்படி தவங்களை செய்கின்ற அருந்தவத்தோன். இப்படி பல பொருள்களிலே கம்பன் தெரிந்து அந்த வார்த்தையை போட்டானோ போடவில்லையோ, விஸ்வாமித்திரனுடைய அந்த கான்ட்ராக்டை விவரிப்பதற்காக இந்த செய்யுளிலே என் நிலா அருந்தவத்தோன், என் நிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல். இயம்பிய சொல் அப்படின்னா, இயம்பியன்னா கொஞ்சம் சத்தமாகவும் கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட்லாம் இருக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். அப்படி சொல்லப்படுகின்ற சொல்லுக்கு இயம்புதல்னு பேரு. தமிழ் இலக்கணத்துல சொல்லுதல் என்பதற்கு எத்தனையோ வார்த்தைகள், இலக்கணங்கள், கான்டெக்ஸ்ட் இருக்கின்றன. இப்ப விளம்புதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விளம்புதல்னா விளக்கமாக சொல்லுதல், எக்ஸ்பிளைன் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல. விளக்கமா பேசணும்னா அது விளம்புதல். கூறுதல்னா செக்ஷனா பிரிச்சு சொல்றது. கூறுன்னு சொல்றாங்கல்ல, இந்த தேங்காய் எல்லாம் விற்கிறப்போ இந்த கூறு எடுத்துங்கன்னு சொல்றாங்கல்ல, அது கூறுதல், கூறுபடுத்தி சொல்லுதல். பகர்தல்னா அழகாக பேசுதல்.
பேசுதல்னா சாதாரணமாக பேசுதல். உளறல் அப்படின்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுனா ஏன்டா இப்படி உளறன்னு சொல்றோம்ல, அது உளறல். பிதற்றல்னா பொருளின்றி பேசுதல் பிதற்றல். இசைத்தல்னா இனிமையாக சொல்லுதல். இப்படி பல வகையாக சொல்லப்படுதல். இங்கே எண்ணிலா அருந்தவத்தோன் ராமனைத்தா என்று ஏம்பிய சொல்லானது என்ன விளைவை ஏற்படுத்தியது? மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணில் மார்பிலே முன்பு கூர்மையான வேல் பாய்ந்த புறையோடி இருக்கின்ற அந்த அந்த புண்ணில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். நெருப்பு புகுந்த மாதிரி இப்ப செவியிலே புகுந்தது என்றார். இப்பொழுதுதானே விஸ்வாமித்திரர் ராமர் வேண்டும் என்று கேட்க, அப்ப எப்படி சொல்லியிருக்கணும்? மார்பிலே நெருப்பு புகுந்த மாதிரி செவியிலே இந்த வார்த்தைகள் புகுந்ததுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா முன்பேயே ஒரு கூர்மையான வேல் பாய்ந்து புண்ணாகி போயிருக்கின்ற புண்ணிலே அப்படின்னு சொன்னா அது என்ன? அது திடீரென்று ஒரு கான்டெக்ட் இல்லாம ஒரு ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை ரெஃபர் பண்றாரு. அதான் கம்பனுடைய சிறப்பு என்ன, இந்த காவியத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, he believes you already know the story. இப்ப வெறும் இந்த கதையை மாத்திரம் படிக்கிறவரு இந்த 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 உதாரணத்திற்கு என்ன 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 அடிப்படை காரணம் இருந்திருக்க வேண்டும் என்பது சொல்லப்படவில்லை. இந்த வரியிலே என்ன நடந்திருக்கிறது என்றால், தசரதனுக்கு வெகு நாட்களாக மக்கட்பேறு இல்லாமல் இருந்தது. எதேதோ செய்து பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. அப்புறம்தான் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து யாகம் செய்து அந்த யாகத்திலே வருகின்ற அவிசை 3 மனைவிகளும் கொடுத்து 4 குழந்தைகளை பெற்றார். பார்த்தோம். ஒரு சமயம் தசரதன் காட்டுக்கு செல்கின்றார். எந்த விலங்குகளும் வேட்டையாடுவதற்கு சென்ற பொழுது கண்களிலே படவில்லை. ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பக்கத்திலே ஒரு நீர்நிலை, அந்த நீர்நிலையிலே நீர் குடிக்கின்ற மாதிரி சப்தம் கேட்டது. ஏதோ ஒரு யானை வந்து நீரை குடிக்கின்றது என்று நினைத்து, ஒரு மிருகம் குடிக்கின்றது என்று நினைத்து, தசரதனுக்கு சப்தம் வருகின்ற திசையை நோக்கி அம்பு விட்டு தாக்குகின்ற திறமை உடையவராக இருந்ததனாலே கண்களுக்கு தெரியாவிட்டாலும் திசை நோக்கி, சப்தம் வந்த திசை நோக்கி அம்பை விடுகின்றார். அங்கே அம்பை விட்டால் ஐயோ என்று கதறிக்கொண்டு ஒரு மனித குரல் கீழே விழுகின்ற சத்தம் கேட்டு வேகமாக வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு தசரதன் தவறு செய்து விட்டோம் என்று பதற்றத்துடன் அந்த நீர்நிலையை நோக்கி ஓடுகின்றான். அங்கே ஒரு சிறுவன் நீர் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது இந்த தசரதன் விட்ட அம்பானது அவனுடைய மார்பிலை தைத்து கீழே விழுந்து அலறிக் கொண்டிருக்கின்றான். பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது தவறு செய்து விட்டோம் என்று. அவனை தூக்கி மடியில் கிடத்தி கொண்டு, என்ன ஆயிற்று? தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்க, அந்த மகன், ஐயா, நீங்கள் தெரியாமல் செய்து விட்டதற்கு நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. என்னுடைய தாய் தந்தையர்கள் வெகு நேரமாக இந்த காட்டில் நடந்து வந்த காரணத்தினாலே மிகவும் தாகத்துடன் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்காகத்தான் நான் அவர்களை அங்கே அமர வைத்து விட்டு வந்திருக்கின்றேன். அதற்குள் என்னை நீங்கள் இந்த அம்பினாலே அடித்து விட்டீர்கள். என் உயிர் போகின்றது. தயவு செய்து விரைவாக இந்த நீரை எடுத்து கொண்டு போய் என் பெற்றோரிடம் கொடுத்து அந்த நீரை அவர்களுக்கு கொடுங்கள் பருகுவதற்கு. அவர்கள் பருகி முடிக்கும் வரை எனக்கு இவ்வாறு அடிபட்டு நான் குற்றுயிராக கிடக்கின்றேன், இறக்கப் போகின்றேன் என்பதை அவரிடம் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அப்படி சொன்னால் அவர்கள் அந்த நீரையும் பருகாமல் நிலத்திலே விழுந்து அடித்துக் கொண்டு உயிரை விட்டு விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு தசரதனுடைய மடியிலே உயிரை விட்டான். மிகவும் வருந்திய தசரதன் அந்த நீர்க்கோவலைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த பெட்ரோல் இருந்த இடத்திலே வருகின்றான். காலடி சப்தத்தை கேட்டு வருகின்றவன் தன்னுடைய மகன் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு, நீங்கள் யார் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்க, நடந்ததை தசரதன் சொல்ல, நான் தசரத ராஜா, உங்கள் மகனை தெரியாமல் நான் அம்பு எய்தி கொன்று விட்டேன். இந்த நீரை உங்களை பருக சொன்னார் என்று சொல்ல, வருத்தத்திலே துடித்த அந்த பெற்றோர்கள், இப்பொழுது எப்படி மகனை இழந்து நாங்கள் வருந்தி உயிரை விடுகின்றோமோ அதே மாதிரி நீனும்
உன்னுடைய மகனை இழந்து அந்த பிரிவு என்ற துயரத்திலே, சோகத்திலே, வருத்தத்திலே உயிரை இழப்பாய் என்று சொல்லி சாபம் கொடுத்து விட்டு இறந்து விட்டனர். இந்த நிகழ்ச்சியினாலே தசரதனுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகியது, ஒரு சோகமும் உண்டாகியது. மகிழ்ச்சி என்னவென்றால், இத்தனை நாட்களாக நமக்கு குழந்தை இல்லாமல் எத்தனையோ யாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவனுக்கு இந்த சாபம் உண்மையாகும் என்றால், முதலிலே நமக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டுமே, அதனாலே நமக்கு புத்திர பாக்கியம் இருக்கின்றது இந்த சாபத்தின் மூலம் தெரிந்து கொள்கின்றேன் என்று நினைத்தான். ஆனால் புத்திரர்கள் கிடைத்தவுடன் அவர்களை பிரிந்து அந்த சோகத்திலே உயிரை விடுவேன் என்பதும் அவனுடைய மனதிலே சோகத்தை உண்டாக்கியது. வருடங்கள் ஓடின, குழந்தைகள் பிறந்தனர். இந்த குழந்தைகளை, இந்த ராமரை அவன் பார்க்கும் போதெல்லாம் ஒரு சமயம் மகிழ்ச்சி உண்டாகினாலும், ஐயோ இந்த மகனை பிரிந்துதானே நான் உயிர் விடப் போகின்றேன் என்ற அந்த சாபம் மனதிலே நினைத்து நினைத்து பெரும் மரண வேதனையை அவனுடைய மனதிலே உண்டாக்கி இருந்தது. அதுதான் அந்த முதல் புண். அவனுடைய மருமத்திலே எரிவேல் பாய்ந்த புண். அந்த மகனை பார்த்து பார்த்து நீ உயிரை இழக்கப் போகின்றாய் என்ற அந்த சாபத்தினுடைய ஞாபகம் ஒரு மனதிலே ஒரு புண்ணை உண்டாக்கி இருந்தது. இப்பொழுது அது முற்று பெறப் போகின்றதே. இந்த ராமனை இவன் பிரிய போகின்றானே, இந்த ராமனை இவன் விஸ்வாமித்திரர் கேட்கின்றாரே, அந்த சொல்லானது இப்பொழுது முன்பே புண்ணாகி போயிருந்த அந்த பொறையோடி போயிருந்த அந்த புண்ணிலே நெருப்பு நுழைந்த மாதிரி இப்பொழுது அந்த வார்த்தை நுழைந்தது. கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். அடுத்தது, கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான். அது தெளிவாக தெரிகின்றது. முன்பு கண்ணு இல்லாதவன் தற்செயலாக தற்காலிகமாக பெற்று உலக இன்பங்களை, காட்சி இன்பங்களை அனுபவிக்கின்ற சமயத்திலே மீண்டும் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டால் எத்தனை துன்பம் உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை உண்டாக்க இவன் எப்படி இந்த வருந்தினான் என்றால், உள் நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆருயிர் நின்று ஊசல் ஆட. அவனுடைய மனதிலே, உள்ளத்திலே இருந்த துயரமானது பிடித்து உந்த, ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வச்சுங்களேன், அந்த உயிரானது இவனுடைய உடலை விட்டு அந்த உயிர் போவதற்கு அந்த துயரமானது பிடித்து தள்ள, இந்த உள் நிலாவிய துயரம் பிடித்து தள்ள, பிடித்து உந்த, அதனால ஆருயிர் நின்று ஊசலாட. ஊஞ்சல்ல அந்த உயிரானது ஒரு பக்கம் கீழே விழுகின்ற மாதிரி போகின்றது. ஆனால் அந்த ஊஞ்சல் கம்பி பிரியவில்லை. வேகமாக ஆடப்படுவதும் நிறுத்தப்படவில்லை என்பதனால எப்படி அந்த ஊஞ்சல் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கின்றதோ அந்த மாதிரி இவனுடைய தசரதனுடைய உயிரானது புறத்தே போகாமலும் அகத்தே திடமாக இல்லாமலும் துயரம் பிடித்து ஒரு பக்கம் உந்த ஆரியூர் நின்று இன்னொரு பக்கம் ஊஞ்சல் ஆட, கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான். கடுந்துயரம் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான். யார் அப்படின்னா கால வேளான். எண்ணில அருந்தவத்தோன்னு விஸ்வாமித்திரரோட ஆரம்பிச்ச இந்த பாட்டு இப்ப கால வேலோன் அப்படின்னா, கால வேல்னா வேற்படை, காலம்னா யமன். யமன் எப்படி தன்னுடைய கையிலே வேலை வைத்திருக்கின்றானோ, எப்படி அந்த வேலை அவன் எரிந்தால் தன் காரியத்தை முடித்து விட்டுதான் ஒரு உயிரை எடுக்க வேண்டும் என்றால் உயிரை எடுத்து விட்டு ஜெயித்து விட்டுதான் வருமோ, அந்த மாதிரி யமனுடைய கையிலே இருக்கின்ற வேல் மாதிரி இந்த தசரதனுடைய கையிலே வேலையுடைய இந்த தசரதன் இப்படி துயரத்துடன் உழன்றான் விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டவுடன் என்பது கால வேலோன். நம்ம முதல் பாட்டிலேயே பார்த்தோம். நம்ம அந்த தருவனத்துள் யான் ஏற்றும் தவ வேள்வியிலையும் இகல் கடந்த பகைவரை வென்ற மாமிச மனம் நிறைந்த வேலை உடையவன் என்று முன் செய்யுளிலே பார்த்தோம். இப்பொழுது அதிலே ஒரு மாற்றத்துடன்
யமனுடைய கையிலே வைத்திருக்கின்ற வேலை மாதிரி வெற்றியே தருகின்ற வேலையுடைய அந்த தசரதன் இப்படி வருந்தினான் என்பது ஒரு பொருள், கால வேலன். இன்னொரு பொருள், யமன் உயிரை எடுப்பதற்காக இருக்கின்றான், அவன் கையிலே எப்பொழுதும் வேலை வைத்திருப்பது ஓகேதான். ஆனால் தசரதன் காக்கின்ற தொழிலை செய்கின்றவன், பகைவர்களிடமிருந்து தன்னுடைய நாட்டை காக்கின்ற சமயத்தில் மாத்திரம்தான், அந்த காலத்தில் மாத்திரம்தான் வேலை வைத்திருப்பானே ஒழிய மற்ற எல்லா சமயங்களிலும் வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வைத்திருக்கவும் மாட்டான். அதனாலே தாயை போல அந்த நாட்டை காத்தவன் சொல்றாங்கல்ல, அதனால கால வேலன் என்றால் எந்த காலத்திற்கு கையிலே வேலை வைத்திருக்க வேண்டுமோ அந்த காலத்திலே கையிலே வேலை வைத்திருக்கின்ற அந்த தசரதன் கால வேலன். இப்படி விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகளை கேட்டு பெருந்துயரத்திற்கு ஆளானான். என்ன செய்வது? வந்திருக்கின்றவரோ மிகவும் கோபத்திற்கு பெயர் பெற்ற விஸ்வாமித்திரர். கேட்பது தன்னிடம் உள்ள ஒரு மகனை கொடுக்கக்கூடியதுதான். எப்படி இல்லை என்று சொல்வது? இந்த தசரதனும் ரொம்ப டாக்ட்ஃபுல். இந்த 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 கையடை படலம் என்று இந்த ராமன் தசரதனுடைய கைக்கு விஸ்வாமித்திரருடைய கைக்கு கொடுக்கப்படுகின்ற இடத்துல இருக்கிற எல்லா செய்யுட்களுமே அப்படியே ஒரு கம்யூனிகேஷன்ல எல்லாம் பார் எக்ஸலன்ஸ் தான். தசரதன் ஒரு வழியாக தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த முனிவரை பார்த்து, ஐயா, தயவு செய்து இதை கேளுங்கள், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி. ஒரு வண்ணம் துயரம் நீங்கின என்ன? துயரம் போகல, எப்படியோ சமாதானப்படுத்திட்டு தன் மனதை தேர்த்தி கொண்டு அந்த துயரத்திலிருந்து விடுபட்டவன் யார்? தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான். மார்பிலே பெரிய மாலைகளை அணிந்திருக்கின்றான். அந்த அந்த தொடைன மாலை, பூக்களால் கட்டப்பட்ட மாலை, தொடையூற்றின் தேன் துளிக்கும். அதிலே அந்த பூக்களிலே தேன் சொட்டி கொண்டிருக்கின்றன. அந்த அந்த பூக்கள் நல்ல மனத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான். அந்த தார் மாலையிலே அணிந்திருந்தவன் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி முனிவரை பார்த்து, படையூற்றம் இளன். ஐயா, இவன் சிறியன், ஒரு 12 வயசு கூட ஆகாத பாலகன். இவனுக்கு ஒரு சமயத்திலும் ஒரு நாட்டிற்கு எதிரே சென்று படைகளை எதிர்த்து நின்று சண்டை போட்டு வெற்றி பெற்ற அனுபவம் கிடையாது இவனுக்கு. படை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லல, இவன் படையூற்றம் இளன். வேற என்னை எடுத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே வருஷத்திற்கு 4 சண்டை நான் சென்று போட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டிலே சண்டை, வெளிநாட்டிலே சண்டை, தேவலோகத்திற்கு சென்று தேவர்களுக்காக சண்டை போடுகின்றேன். படையை எதிர்த்து சண்டை செய்வது என்பது எனக்கு ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி. இவனுக்கு அப்படி இல்லையே, படையூற்றம் இளன். ஏன் அப்படின்னா, சிறியன் இவன் இன்னும் கொஞ்சம் என்னுடைய இருந்து பெரியவனாக இருந்தால் இவனுக்கும் அந்த அனுபவமும் பயிற்சியும் உண்டாகி இருக்கும். அவ்வாறு இல்லாமல் பிறந்து பால் மனம் மாறாதோன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இவன் சிறியன், படையூற்றம் இளன், சிறியன் இவன், பெரியோய். உடனே கோச்சுக்கோரன்ட்டு என்ன சொல்றாரு பாருங்க அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து, பெரியோய், நீ எவ்வளவு பெரிய ஆளு, பெரிய முனிவர், நாங்கெல்லாம் வணங்கத்தக்கவர்கள், பெரியோய், பணி இதுவேல். உன் கூட உன்னுடைய வேள்வியை நாங்கள் காக்க அரக்கரிடமிருந்தும் அசுரரிடமிருந்தும் காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நீ கொடுக்கின்ற வேலை என்றால், கட்டளை என்றால், பணி இதுவேல். பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன் பெருவேள்விக்கு எழுக என்றார். என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க தசரதனுடைய ஸ்ட்ராட்டஜி. இவ்வளவுதானே வேலை, அந்த உன்னுடைய வேள்வியை நாங்கள் காக்க வேண்டும், பணி இதுவேல். அதுதான் பணி என்றால், அரக்கர்களை விடு, இன்னும் இந்த தாடகை அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் விடுங்க. உன்னுடைய வேள்வியை தடுப்பதற்காக அந்த சிவபெருமானே வரட்டும், அந்த பிரம்மாவே வரட்டும், அந்த இந்திரனே வரட்டும், பனிநீர் கங்கை புடையூற்றும் சடையானும். பனிநீர் கங்கைன்னு என்ன? குளிர்ந்த நீரை உடைய அந்த கங்கை நதி எங்க இருக்கு? சிவபெருமானுடைய சடையிலே இருந்து கொண்டு
புடையூற்றுனா ஒரு பக்கத்திலே மாத்திரம் அந்த நீரை ஒழுக விட்டு கொண்டிருக்கின்ற சிவபெருமான். பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையானும், அத்தகைய சடைமுடியை உடைய சிவபெருமானும், நான்முகனும், 4 முகங்களை உடைய பிரம்மாவும் நான்முகனும், புரந்தரனும், புரந்தரன்னா இந்திரனும், பனிநீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய். அவர்கள் எல்லாம் வந்து உன்னுடைய வேள்வியிலே இடையூறு செய்பவர்களாக இருந்தால் அந்த இடையூறுக்கு இடையூறாய், எந்த இடையூறும் இல்லாமல் உன்னுடைய யாகத்தை நான் காப்பேன். சோ வை சிட், பெருவேள்விக்கு எழுக என்றான். பெருவேள்வினா நீ செய்யற வேள்வி பெரிய வேள்விதான் எங்களுக்கு தெரியும். என்ன எண்ணிலா அருந்தவத்தோன்னு முன்னாலே சொன்னவர் தானே. அந்த அரிய தவத்தை செய்கின்றவன் நீ, உன்னுடைய பெரிய வேள்வியை காப்பதற்காக நான் வருகின்றேன். அரக்கர்கள் மாத்திரமல்ல, பிரம்மாவாகட்டும், இந்திரனாகட்டும், ஆச்சார் சாட்சாத் சிவபெருமானே ஆகட்டும், நான் வந்து அவர்களை ஓட ஓட விரட்டி நான் காக்கின்றேன். எழுக. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்கார வச்சிருந்தோம்னா கையோட இழுத்துட்டு போனாலும் போயிடுவாரு இந்த ராமர்ன்னு சொல்லிட்டு, இந்த அரண்மனையிலேயே இந்த ஆள் இருக்கக்கூடாது, எழுக, நான் எழுந்துட்டேன், முனிவரே நீங்களும் எழுந்திருங்கள், செல்வோம் என்று பெருக எழுக பெரு வேள்விக்கு என்று மன்னன் எழுந்தான். இதுல எத்தனை நயம் பாருங்க. இன்னிசையும் நன்னயமும் நம்மள நம்ம இதுல பார்த்தோம் இல்ல, கம்பன் அஞ்சலியில நயம் பாருங்க. 3 கடவுள்களை சொல்கின்றார். சிவபெருமான், நான்முகன், இந்திரன். இப்ப இவங்க எங்க வந்தாங்க? விஸ்வாமித்திரர் சொன்னது அரக்கர்கள் வந்து என்னுடைய வேள்விக்கு இடையூறாக இருக்கின்றார்கள், அந்த இடையூரை நிறுத்துங்க, தடை செய்யுங்கள் என்று கேட்க தசரதன் என்ன சொல்கின்றார் என்றால், ஒருபடி மேலே போய் அரக்கர்களை விட்டு தள்ளுங்க, கடவுளர்களே வந்தாலும் நான் அவர்களை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்வது இந்த கடவுளர்களுக்கு நியாயமா? இவர்கள் எல்லாம் புண்ணியர்கள், நல்ல தவத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற இறைவர்கள் இவர்கள் எல்லோரும். எதனாலே வலியனாக வந்து இந்த இறைவர்களை இழுத்து பேசுகின்றான் தசரதன் என்றால், இவர்கள் இல்லை, இனிமேல் உன்னிடம் தெரியாமல் புதிதாக தடை செய்வதற்கு இறைவர்களே வந்தாலும் நான் ஐயோ வந்திருக்கின்றது சிவபெருமான் ஆயிற்றே, இந்திரன் ஆயிற்றே என்று கலங்காமல் அவர்களை நான் சண்டையிட்டு தடுத்து நிறுத்துவேன். அதனாலே பயமில்லாமல் என்னுடன் வாருங்கள் என்று சொல்கின்றார். இரண்டாவது காரணம், தவ வேள்விக்கு இந்த இறைவர்கள் தடையூறாக இருக்க மாட்டார்கள், செய்கைக்கு தடையூறாக இருக்க மாட்டார்கள். செய்கின்ற விஸ்வாமித்திரருக்கு அவ்வளவு சிறந்த பேர் எல்லா இடத்திலும் கிடையாது. நிறைய முறை தேவர்களுடனும் கடவுளுடனும் சண்டை போட்டிருக்கின்றார். அவர்களுக்கு போட்டியாக, காக்கும் கடவுளுக்கு போட்டியாக தானே உலகத்தை ஆக்குகின்றேன் என்று முயன்றவர். அதனாலே ஒரு சமயம் செய்கின்றவனுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இறைவர்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உன் பக்கம் நின்று அவர்களை எதிர்த்து சண்டையிடுவேன் என்று தசரதன் சொல்கின்றார். இதிலே கம்பன் இந்த 3 தெய்வங்களை சொன்ன பொழுது பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையான் என்று 5 வார்த்தைகளிலே ஒரு அடைமொழி கொடுத்து சிவபெருமானை சொல்கின்றார். நான்முகனுக்கு வெறுமனே நான்முகன், நான்முகனும் புரந்தரனும் என்று அந்த கடவுள்களுக்கு ஒன்றுமே கூறாமல் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது போட்டிருந்திருக்கலாம். அதுவும் போடாமல் அப்படியே மொட்டையாக நான்முகனும் புரந்தரனும் என்று சொல்லியவர் சிவபெருமானுக்கு மாத்திரம் பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையான்னு ஒரு 5 வார்த்தைகள்ல சிவபெருமானுக்கு ஒரு அடைமொழி போட்டார். என்ன சொன்னேன்? கங்கை நதியை சடையிலே தாங்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமான்னு சொன்னார். ஏன் சிவபெருமானுக்கு இந்த அடைமொழியை போட்டார் கம்பர்? சிவபெருமானுக்கு எத்தனையோ இருக்கு. பிறையை தன்னுடைய பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையிலே தாங்கியவர் என்று சொல்லலாம். பாகத்திலே தன்னுடைய உடம்பிலே ஒரு பாகத்துக்கு பார்வதிக்கு உருவத்தை கொடுத்தார் என்று சொல்லலாம். கழுத்திலே நீலகண்டன் என்று உலகத்தை காப்பதற்காக விஷத்தை அருளி நீலகண்டன் என்று சொல்லலாம். கையிலே பிச்சை எடுப்பதற்காக கபாலத்தை உடையவன் என்று சொல்லலாம். இப்படி எத்தனையோ உருவத்தை பற்றி சொல்வதற்கு இருக்க, இவர் பனிநீர் கங்கையை சடையிலே தாங்கியவன் என்று ஏன் சொன்னார் என்றால்,
இந்த கவிஞர்களுக்கே இந்த இந்த சிவபெருமானுடைய இந்த செயல், இந்த கங்கையை வானுலகத்திலிருந்து கொண்டு வந்து தலையிலே தாங்கி சீராக பூமிக்கு கொடுத்த செயல் ரொம்பவும் கவர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நிறைய இடங்களிலே இதை வைத்துத்தான் சிவபெருமானை நெற்றியிலே நுதலிலே கண்ணுடையவன் என்றும் சொல்கின்றார்கள், நெற்றிக்கண் என்றும் சொல்கின்றார்கள். ஆனால் இதிலே ரொம்ப அவர்களுக்கு பிரியமாக இருக்கின்றது. காளமேக புலவர் ஒரு 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 சபையிலே பாட்டு எழுதுகின்ற போட்டி நடக்கின்றது. இது நம்மளுமே செய்யலாம். இதுல என்னன்னா, வெட்டிய இந்த இந்த பசில்ஸ் அது இதுன்னு செய்யறதுக்கு பதிலாக இந்த பாட்டு எழுதும் போட்டியை வைத்துக் கொண்டோம்னு வச்சுங்க. என்ன 4 வரி பாட்டு தான் நம்ம எழுத போறோம். பாட்டு எழுதும் போட்டி எப்படி வைப்பாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொன்னா, ஈற்றடியை கொடுத்து விட்டு முதல் 3 அடியை எழுத 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 சொல்லுவார்கள். நம்ம எல்லாம் ஒரு முதல் வார்த்தையை கொடுத்து விட்டு மீதி 3 வரியை ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னா அது ஈஸியா போயிடும். கடைசியில வரியில கொண்டு போய் நிற்கின்ற மாதிரி முதல் 3 வரிகளை சொல்ல வேண்டும். ஈற்றடியை மாத்திரம் முழுசாக கொடுத்து விடுவார்கள். கொடுத்து விட்டு முதல் 3 அடியை சொல்லுங்கள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. காளமேகம் அங்கு வந்தார். என்ன போட்டின்னா, ஈற்றெழுத்திலே ஈற்றடியை கொடுத்து விட்டார்கள். அது என்ன ஈற்றடின்னா சொல்லுங்கன்னாரு காளமேகத்திட்ட. குடத்திலே கங்கை அடங்கும், அதான் ஈற்றடி. பயங்கரமா இருக்கு இந்த வரின்னா, குடத்தில எப்படி கங்கை அடங்கும்? சிவபெருமானுடைய தலையிலே அடங்காமல் ஒரு பக்கமாக ஒழுக விட்டிருக்கிறது தான் இந்த சடைமுடியினுடைய தத்துவம். அப்படி அவ்வளவு அளவு நீரை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கடலிலே சேர்கின்ற இந்த கங்கையானது எப்படி குடத்திலே அடங்கும்? குடத்திலே கங்கை அடங்கும். ஆனா ஈற்றடி அதுதான். காளமேக புலவர் அதை கேட்டவுடன் சிரித்துக் கொண்டே அது வெண்பாவா பாடணும். ஏன்னா இலக்கணம் வச்சிருவாங்க. இந்த முதல் 3 அடி எப்படி இருக்கணும் அப்படின்னு, விருத்தத்துல இருக்கணும், வெண்பாவில இருக்கணும், இல்ல இந்த இந்த அணி ரெண்டு அணிகள் அந்த பாட்டுல இருக்கணும். எதுகை இப்படி ஏதோ ஒரு 4 கண்டிஷன் போட்டிருப்பாங்க. மெய்யெழுத்து இருக்கக்கூடாது, உற்றெழுத்து இருக்கணும், ஏதோ போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கண்டிஷன் பிரகாரம் நீங்க நம்ம பாட்டுக்கணும் அந்த முதல் 3 வரிய. இதுல காளமேகம் சிரித்துக் கொண்டே அந்த முதல் 3 வரியை சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க. விண்ணுக்கு அடங்காமல், இந்த கங்கை மேலோகத்தை தானே இருந்தது, அங்கே அடங்கிய பேசாம இருக்கலாம்ல, அங்கேயும் அடங்காமல் பூமிக்கு வந்து விண்ணுக்கு அடங்காமல், வெற்புக்கு அடங்காமல், வெற்பு என்பது இமயமலை, இமயமலைக்கும் அடங்காமல், விண்ணுக்கு அடங்காமல், வெற்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும், இந்த பூமியில விழுந்து அங்கேயும் அடங்காம அப்படியே சும்மா ஆர்ப்பரித்து கூட கடலை நோக்கி போகுது இல்ல. விண்ணுக்கு அடங்காமல், வெற்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் தனி வார்த்தை, பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர். பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் யாரு? சிவபெருமான். பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் சடா மகுடத்திலே கங்கை அடங்கும். சடா மகுடம்னா சடைமுடி. என்ன பண்ணாருன்னா இந்த காளமேகம் சடா போட்டு அந்த மகுடத்திலே இருக்கிற மானாவை மாத்திரம் 3வது வரியிலே சேர்த்துட்டார். சடா குடத்திலே, மகுடத்திலே இருக்கிற கூ இருக்குல்ல, அது மாத்திரம் 4வது அடியில அவங்க எழுதி கொடுத்துட்டாங்களே. குடத்திலே கங்கை அடங்கும், விண்ணுக்கு அடங்காமல், வெற்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் சடா மகுடத்திலே கங்கை அடங்கும். எல்லாரும் கை தட்டிருப்பாங்க. அந்த இவனுடைய அந்த அந்த இது பாருங்க, அந்த பாட்டினுடைய கிண்டல். இவரு மாத்திரம் இல்ல, தேவாரத்திலேயே ஒரு பாட்டு சுந்தரர், இங்கதான் சென்னையில பாடப்பட்ட பாடல். திருவொற்றியூரிலே தனக்கு 2வது திருமணம் செய்து தரும்படி இடையூறுக்கு மன்னிக்கவும். திருவொற்றியூரிலே எனக்கு 2வது திருமணம் செய்து கொடு என்று சுந்தரர் சிவபெருமானை கேட்கின்ற நிகழ்ச்சியை சேக்கிழார் பெரிய புராணத்திலே விவரிக்கின்றார். எப்படி சொல்றாரு பாருங்க.
மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி. நீ சிவபெருமானே, நீ உடம்பிலே ஒரு பாகத்திலே பார்வதியை வைத்து ஒரு பெண்ணை வைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றாய். மங்கை ஒருபால் மகிழ்ந்ததும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தரலும் காதல் உடையீர். ஒரு பெண்ணை ஒரு பகுதியில வச்சிருக்கிற, அது திருப்தி இல்லையா? இல்லப்பா, நீ பெரிய காதலனாச்சே, நீ என்ன பண்ண? இன்னொரு பெண், அது யாரு? கங்கை. அந்த அந்த கங்கையை என்ன பண்ண நீ? முடியின் கண், உன்னுடைய தலைமுடியிலே கங்கை தன்னை கரந்த அருளும் மறைத்து வைத்து. ஏன் மறைச்சு வைக்கணும்? மறைச்சு வைக்கணும் ஏன்னா கீழே இருக்கிற பார்வதி திட்டுவாள்ல, நீ என்ன கங்கை, நான் வேற இருக்கிறேன் உடம்புல, இன்னும் கங்கை வேற உனக்கு வேணுமா உடம்புலன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதை மறைத்து வைத்திருக்கின்ற கங்கை தன்னை கரந்தருளும். கரந்துனா மறைச்சு, கரந்தருளும் காதல் உடையீர். 2 பெண்ணை வச்சிருக்கனால நீ பெரிய காதல் அனுப்பா, காதல் உடையீர். அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்துன்னா அந்த உனக்கு மாலைகள்லாம் கட்டி உனக்கு கொடுத்து என் உள்ள தொடை அவிழ்த்த மாலைகளை கற்றா, என்னுடைய மனதினுடைய கட்டை அவிழ்த்து விட்டால் என் உள்ள தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும். 2வது அந்த பெண்ணுக்கு பேர் சங்கிலி. முதல் மனைவி பேர் பறவை நாச்சியார். 2வது இங்க பார்த்தது சங்கிலி. அந்த நீ 2 வச்சிருக்கிறல்ல, அதே மாதிரி நான் ஏன் வச்சிருக்க கூடாது 2 கல்யாணம்? அதனால திங்கள் வதன சங்கிலியை, திங்கள்னா சந்திரன் போன்ற முகத்தை உடைய இந்த சங்கிலியை தந்து என்னுடைய வருத்தத்தை தீரும் என்ற பாட்டிலும் கங்கை தன்னை மணி நீள் முடியின்கண் கரந்து அருளுகின்ற காதல் உடையீர் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கம்பனும் இந்த சிவபெருமானுக்கு இந்த அடைமொழியை கொடுக்கின்றார். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ராமாயணம் என்பது விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம், பெருமாளுடைய அவதாரத்தை சிறப்பிக்க வந்தது. ஆனால் எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கின்றதோ அந்த சமயங்களெல்லாம் கம்பன் தன்னுடைய சிவனின் மேல் இருக்கின்ற பக்தியை காட்டுவதற்காக இப்படி நல்ல ஒரு இறைவனுடைய அந்த சிவனுடைய செயல்களையும் சிறப்பான முறையிலே விவரிப்பது இந்த கம்பனை கற்பவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் நயத்தையும் உண்டாக்குகின்ற ஒரு செய்தி. சரி, என்ன சொன்னாரு? அந்த சரி, படையூற்றம் இளன், இவனுக்கு போரிலே பயிற்சி இல்லை, சிறியன் இவன் சிறியன், பெரியோய் நீ பெரியவன், பனி இதுவேல் பனி நீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புறந்தரலும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன் பெருவேள்வி கேடுக என்றான். இவன் சிறியன், படையூற்றம் இளன் என்பது ஒரு சிறந்த ஒரு வாக்கியம். என்ன அப்படின்னா, சிறியவனாக இருப்பதனாலே திறமை இல்லாதவனாக இருப்பார்களா? இல்லையே. அதுவும் பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னா அது மாதிரி இல்லையே. ஏன் இவன் இப்படி கண்டு நடுங்குகின்றான் ராமனை பார்த்து தசரதன் அப்படின்னு சொன்னா, சமஸ்கிருதத்திலே ஒரு ஒரு வாக்கியம் இருக்கின்றது. நாம் எதன் மேலே சிநேகம் அதிகமாக வைத்திருக்கின்றோமோ அதையே நினைத்து அது நமக்கு இன்பத்தை கொடுப்பதற்கு பதிலாக பயத்தையும் துயரத்தையுமே நமக்கு கொடுக்கும் என்பது அந்த வாக்கியம். தசரதன் மேலே இவன் பெரும் எண்ணமும் காதலும் எப்பொழுதும் வைத்திருந்த காரணத்தினாலே, ஐயோ தசரன் ராமன் மேலே, ஐயோ ராமனுக்கு என்ன ஆகும், ராமன் சாப்பிட்டானா, ராமன் நன்றாக இருக்கின்றானா என்று எப்பொழுதும் அந்த எண்ணம் இவனுக்கு ஒரு ராமனுக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற பெயர் சொல்ல தெரியாத சந்தேகமும் துயரத்திலேயே தசரதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது இவன் சிறியன்,
தைரியமா இவன் கொண்டு போய் விட வேண்டியதான, விஸ்வாமித்திரரை அழைத்து செல்லுங்கள், இவன் சிறியன் என்று பார்க்காதீர்கள், சண்டை போட்டு அரக்கர்களை கொல்வான் என்று 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 சொல்ல முடியாமல் அந்த பாசமானது, அந்த அன்பானது, அதீத நட்பு ஆனது அவனை இப்படி தசரதனை இப்படி பாடுபடுத்தி கொண்டிருந்தது. இதையே பெரியாழ்வார் ஒரு கிருஷ்ணன் மேலே பாடுகின்றார். அது அந்த அந்த பிள்ளை பருவம் 10 நிலைகளிலே குழந்தையினுடைய நிலைகளை பாடுகின்ற பகுதி பெரியாழ்வார் திருமொழி. அம்புலி பருவம் என்பது சின்ன குழந்தை விளையாடுவதற்காக அந்த தாய் வானத்திலே இருக்கின்ற நிலவை பார்த்து என் மகன் விளையாடுவதற்கு உன்னை கூப்பிடுகின்றான் வா என்று கூப்பிடுகின்ற மாதிரி அமைகின்ற பாடல்களுக்கு அம்புலி பருவம்னு பேர். அதிலே இந்த நிலாவானது என்ன, உன்னுடைய பையன் சிறுவன், அவன் கூப்பிடுவதற்கெல்லாம் நான் விளையாடுவதற்கு நான் வர வேண்டுமா, வரமாட்டேன் என்று அந்த நிலா சொல்வதாக பேக்ரவுண்ட். பெரியாழ்வார் என்ன சொல்றாரு பாருங்க, சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய். நான் கூப்பிடுறேன், என் பையன் யசோதையாக தன்னை நினைத்து கொண்டு பாடுகின்றார்னு வச்சுங்களேன் பெரியாழ்வாரு. சிறியன் என்று, இவன் சின்ன பையன் கிருஷ்ணன் கட்டைவரில் எடுத்து வாயில வைத்து கொண்டு எச்சில் ஒழுக மண்ணிலே விளையாண்டு கொண்டிருக்கின்றான் என்று நீ நினைக்காதே, ஏளனப்படுத்தாதேன்னு நிலவை பார்த்து சொல்கின்றார். சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய் அப்படின்னு நினைக்காத, சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். இந்த மாவலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவங்கிட்ட போய் இல்ல சிறுமையின் வார்த்தையை மாவலி சக்கரவர்த்தி என்ன கேட்கணும், வாமனன் என்று ஒரு சிறிய அந்தணன் வேஷத்திலே இறைவன் வர இவன் சிறியன், இவன் என்னத்தை கேட்டுவிட போகின்றான், மூவடி மண் தானே கேட்பான், கேட்கட்டும் ஈஸியாக கொடுக்கின்றேன் என்று மாவலி சக்கரவர்த்தி கொடுத்து, பின்பு அவனுக்கு என்ன ஆயிற்று, தன்னையே 2 அடிகளை உலகத்தையே அந்த சிறுவன் அளந்து 3வது அடிக்கு தன் தலைமையிலே காலை வைத்தானே, அவனை கேள். அவன் என்ன சொல்லுவான், அப்பா யாரையுமே சிறுவர்கள் என்று நினைத்து இழந்து விடாதேன்னு சொல்லுவான்ல. சிறுமையின் வார்த்தையை மாவலியிடம் சென்று கேள். சிறுமை பிழை கொள்ளி நீயும் உன் தேவைக்கு உரியை காண். சிறுமை பிழை கொள்ளி, சிறுவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறவங்க கோவப்பட்ட நீயும் உன் தேவைக்கு உரிய நீ இங்க இவனுக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டி இருக்கும். நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூகின்றான். வேகமா இங்க என்னுடைய பையனிடம் விளையாடு என்று சொல்கின்ற பொழுது சிறியன் என்று இந்த இளம் சிங்கத்தை இகழேல். ஆனா இங்க தசரதன் அதையே இவன் சிறியன், படையூற்றம் இளன், வயது வரவில்லை, அதனாலே நானே வருகின்றேன் என்று விஸ்வாமித்திரரிடம் சொல்கின்றார். விஸ்வாமித்திரருக்கு வந்ததே கோபம். என்ன, he is not accustomed to people refusing his request. உடனே எழுந்தார். வால்மீகியிலே இந்த நிகழ்ச்சியானது மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டம். என்ன அப்படின்னா, ஒரு நீண்ட செய்யுள் பகுதியிலே தசரதனை பார்த்து, நீ ராமனை யாரென்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றீர், எனக்கல்லவோ அவன் பெருமை தெரியும், அவனை நீர் அறியீர் அப்படின்னு முடியும் வரிக்கு வரி. அவனை நீர் அறியர்னா, தசரதனை உன்னுடைய மகன், நீ சிறுவன், படையூற்றம் இளன் நீ சொல்றிய, உன் வார்த்தைகளிலிருந்தே தெரிகின்றது அவனை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது என்று, அவனை யார் என்று நினைத்து கொண்டு இப்படி நீ பேசுகின்றாய். அகம் வேத்மி மகாத்மனம் ராமம் சத்திய பராக்கிரமம். அவனுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியலையே, அவன் சாதாரண சிறிய பையன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே, இந்த ராமன் யார், எத்தகையவன் என்பதை நானும் இங்கு இருக்கின்ற உன்னுடைய குலகுருவான வசிஷ்டரும் இங்குள்ள முனிவர்களும் அறிவரை ஒழிய நீ அறியாய், உனக்கு அது தெரியவே தெரியாது. நானே ராமனை அறிவேன், நீர் அறியீர் என்ற அந்த பகுதி. நான் எப்படி அறிவேன், வயது முதிர்ந்தவர்களை எல்லாம் நான் சென்று வணங்கி எனக்கு ஞானத்தை கொடுக்க அவருடைய திருவடிகளிலே நான் சரணடைந்து என்னை மாணாக்கனாக ஏற்றுக்கொண்டு நான் ஞானத்தை பெற்றேன். அந்த ஞானத்தின் மூலம் உன்னுடைய மகன் ராமன் யார் என்று நான் அறிந்தேன்.
ஆனால் நீ யாரையும் சரணடையவில்லை. மகா சக்கரவர்த்தியாகிய நீ உன்னுடைய கால்களிலே பிறர் வந்து விழுகின்றதை நீ பார்த்திருக்கின்ற காரணத்தினாலே நீ அறிவை அதிகம் பெறவில்லை. நானோ சாத்விக குணத்தை வளர்த்து நேர்மையான எண்ணத்தை உடையவன், எண்ணத்திற்கேற்ப முனிவர் வேஷத்தையும் பெற்றவன். தலையிலே சடைமுடி, இடுப்பிலே மர உரி. நீரோ ரஜசிக் குணத்தை பெற்று தலையிலே கிரீடம், இடுப்பிலே பட்டாடை. பகைவரை அடிப்பதையும் ராஜ்யத்தை காப்பதையுமே நீ எப்பொழுதும் நினைத்து இருக்கின்ற காரணத்தினாலே அறிவை நீ அதிகப்படுத்தி கொள்ளவில்லை. நான் பல்லாண்டுகள் தவத்திலே இருந்து யோகங்கள் செய்து பரமாத்மாவை அறிவதற்கு முயன்று அதனால் பரமாத்மா உன் மகனாக பிறந்திருக்கிறதை அறிந்தேன். நீரோ நாட்டு மக்களை காப்பதற்காக போரிலேயே கவனம் செலுத்துகின்றதனால ராமனை பற்றி நீ அறியவில்லை. நான் மோட்சத்திற்காக வேள்விகளை செய்து மோட்ச காமாட்சியை செய்ய எண்ணி ராமனை அழைக்க வந்திருக்கின்றேன். நீயோ வெறும் மக்கட்பேரையும் சிற்றின்பத்தையும் விரும்பி புத்திர காமாட்சி செய்த காரணத்தினாலே ராமனை விட மறுக்கின்றீர் என்று பல வகையாக தசரதனிடம் சொல்கின்றார். தமிழிலே 4 இருக்கின்றன: அறம், பொருள், இன்பம், வீடு. சமஸ்கிருதத்திலே அது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த அறத்தையும் வீடையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீனோ வெறும் பொருளையும் இன்பையும் பார்த்து கொண்டிருக்கின்றதுனாலே உனக்கு புறக்கண்ணாலே இந்த ராமனை நீ பார்க்கின்றாய். நான் ஞான கண்ணாலே அவனுடைய உண்மை தத்துவத்தை காணுகின்றேன். மறுப்பேதும் சொல்லாமல் நீ ராமனை என்னிடம் அனுப்பு, இல்லை என்றால் நான் கிளம்புகின்றேன் என்று எழுந்து விட்டார். தசரதன் இன்னும் உடையவில்லை. வேர்க்கின்றது, கை கால்களிடம் நடுங்குகின்றது. இருந்தாலும் கடைசி முறையாக ஒன்று சொல்லலாம் என்று, முனிவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கின்றபடி ராமன் பரமாத்மாவாக இருந்து இத்தகைய பெரும் அரக்கர்களை எல்லாம் வெல்லக்கூடிய தகுதி தனக்கு இருக்கிறதாக இருந்தால் அவன் இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக, 12 வருடங்களாக என்னுடன் வசிக்கின்றானே, என்னிடம் அவன் சொல்லி இருப்பானே, இதையெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே என்று கூற, தசரதன் அவனுடைய உண்மை தன்மை அவனுக்கே அறியாது. இங்கு இருக்கின்ற உன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டரிடம் கேள். வசிஷ்டருக்கும் எனக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அவருடைய மகன்களை நான் கொன்றேன், பசுவை திருடினேன். இருந்தாலும் உண்மை பேசுகின்ற அவர் வசிஷ்டர் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வசிஷ்டரை கேளும் என்று சொல்லி கோபத்துடன் நிறுத்தினான் தசரதன். இந்த உரையாடல் நல்ல முறையிலே சென்று கொண்டிருக்கவில்லை என்று பதற்றப்பட்ட வசிஷ்டர் தனக்கு ஒரு ஓப்பனிங் அதான் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. தான் பர்சுவேஷன் பண்ணி கொண்டிருக்கின்றார். அது சரியான முறையில நடக்கவில்லை என்பதனால இப்ப உள்ளே வேறு ஒரு ஆளை விஸ்வாமித்திரர் கொண்டு வருகின்றார், அவனுடைய குலகுருவாகிய வசிஷ்டர். இப்பொழுது வசிஷ்டர் எழுந்து விரைவாக விஸ்வாமித்திரனுடைய கைகளை பற்றி கொண்டு, ஐயனே, முனிவரே, பொறுத்தருளுங்கள். நெடுங்காலம் பிள்ளை இல்லாத காரணத்தினாலே தசரதன் அந்த வருத்தத்திலே பேசினார் அன்றி அப்பிள்ளையை பற்றி நீங்களும் நானும் அறிந்துள்ளபடி தசரதன் அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் அப்படி ஒரு வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்துவிட்டன. நான் அவரிடம் பேசுகின்றேன் என்று விஸ்வாமித்திரரை சமாதானப்படுத்தி அமர வைத்துவிட்டு தசரதனை நோக்கி சென்று தசரதனை பார்த்து, அரசரே, தங்களுடைய மகனுக்கு சிறந்த நற்பேறுகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்திலே அதை நாம் தடுத்து நிறுத்தலாமா? உம்மாலும் என்னாலும் கொடுக்க இயலாத நன்மைகளை இந்த பெரும் முனிவர் விஸ்வாமித்திரர் ராமருக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நீர் அவர் சொல்வதை கேட்டு ஏதோ அவருக்கு சொந்த விஷயமாக ஒரு யாகத்தை காப்பதற்காக உதவி கேட்கின்றார் என்று நினைக்காது. அவர் உண்மையிலே இந்த லோகத்திற்கும் ராமனுக்கும் நன்மை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றார். நான் சொல்வதை முழுமையாக கேள் என்று விஸ்வாமித்திரனுடைய பெருமைகளை சொல்லி, ராமருக்கு பல வகையான நன்மைகள் நடக்க இருக்கின்றது சிவசமாக தன்னுடைய ஞான திருஷ்டியிலே பார்த்த அந்த வசிஷ்டர் தசரதனுக்கு அதை சொல்கின்றார். என்ன சொன்னார் அப்படின்னா, கருத்த மாமுனி கருத்தை உண்ணி. கருத்த மாமுனி என்னது?
கருத்த மாமுனின்னா விஸ்வாமித்திரர். மாமுனினா பெரிய முனி. இப்ப எண்ணில அருந்தவத்தோ நீங்க விஸ்வாமித்திரர் தானே. அந்த மாமுனி. கருத்த மாமுனினா கருப்பு வந்து கோபம், கோபத்துக்கு அடையாளம். ஆக்சுவலா கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் என்பது தொல்காப்பியம். கருப்பு நிறமும் சிவப்பு நிறமும் கோபத்திற்கு அடையாளம். இங்கே கருத்த மாமுனி கருத்தை உண்ணி அவனுடைய எண்ணத்தை நினைத்து பார்த்து நீ பொருத்தி என்று அவர் புகன்று. அந்த அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து வசிஷ்டர் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், நீ பொருத்தி என்று அவர் புகன்று, நின் மகற்கு உறுத்தலாகலா உறுதி எய்துனால் மறுத்தியோ என வசிஷ்டன் கூறினான். விஸ்வாமித்திர முதல்ல கொஞ்சம் பொறுத்துங்க, அவசரப்படாதீங்க, திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள், இங்கு யாரையும் சபித்து விடாதீர்கள், போய் விடாதீர்கள் ராமனை விட்டு. ஏன்னா ராமனுக்கு பல நிகழ்ச்சிகள், ராமாயணம் ஆரம்பிப்பதே இந்த விஸ்வாமித்திரர் ராமனை பிடித்து கொண்டு செல்ல இருப்பதனால தானே. அது சென்று சீதா கல்யாணத்துல போய் நிக்கணும். அது போய் அப்புறம் தானே சீதை வந்தால் தானே அயோத்திக்கு வந்தால் தானே சீதையை காட்டுக்கு செல்ல முடியும் முதல்ல. அதனால அந்த முதல் நிகழ்ச்சியை செய்வதற்காக விஸ்வாமித்திரர் இங்கு வந்திருக்கின்றாரே, அது தடைபட்டு போகக்கூடாது என்ற பதற்றத்துடன் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், நான் சரி செய்கின்றேன், நீ பொருத்தி என்று அவர் புகன்று, கொஞ்சம் பொறுத்துங்க என்று சொல்லி, நின் மகற்கு உறுத்தலாகலா உறுதி எய்தும் நாள், நல்ல உறுதிப்பாடுடைய நற்கதிகள் எல்லாம் உன்னுடைய மகன் ராமனுக்கு நடக்க இருக்கின்றது, எய்தும் நாள் இப்ப இன்னையிலிருந்து ஆரம்பிக்கின்றது, அதை போய் நீ மறுத்தியோ என வசிஷ்டன் கூறினான். அதை போய் நீ வந்து இப்படி மறுக்கலாமா என்று வசிஷ்டர் கூறினார். இதுல ஜஸ்ட் ஒரு நயத்திற்கு கம்பன் வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற விதத்திற்கு ஒரு வார்த்தை சொல்கின்றேன். கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று. பொருத்தின என்ன? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அவசரப்படாதீர்கள் என்பதுதான் ஒரு பொருள். இந்த பொருத்திங்கிற வார்த்தை கம்பனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாலி பின்னால இது நம்ம இருக்கிறது பாலகாண்டம், இதுக்கப்புறம் எல்லாம் நடந்து கிஷ்கிந்தை காண்டம் போய் வாலி வதத்துல கிஷ்கிந்தையில மறைந்திருந்து ராமன் அம்பு எய்து வாலியை கொள்கின்றான். அது வாலி இறப்பதை அவனுடைய மகன் அங்கதன் பார்க்கின்றான். அவன் கண் முன்னாலேயே தந்தையினுடைய உயிர் போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணமான அந்த ராமன் மிகவும் வருத்தம் அடைகின்றான். தன் செயலுக்கு ஒரு வருத்தம், மறைந்திருந்து தாக்கியதற்கு ஒரு வருத்தம், மகன் முன்னாலேயே தந்தை என்ற உயிர் போய்கொண்டிருக்கின்றது, அதற்கு காரணமாகி விட்டோமா என்ற ஒரு வருத்தம். இப்ப மகன் எந்த தவறும் செய்யவில்லை, அவனுக்கு எதற்கு தந்தையை இழக்கின்ற துயரத்தை நாம் கொடுத்தோம்? இப்ப வாலி தவறு செய்கின்றான். வாலிக்கு இது உதாரணத்திற்காக வாலிக்கு பிடித்தமான ஒருவனை கொன்று அவருடைய மனைவி, நீ இன்னொரு மனைவியை நீ பெற்றாயே, உன்னுடைய மனைவியை இழந்தால் என்ன துன்பம் அனுபவித்து பார் என்று சொல்லியிருந்த காட்டியிருந்தால் நியாயம். ஆனால் துன்பம் ஏதும் செய்யாத தவறு ஏதும் செய்யாத அவனுடைய மகனுக்கு தந்தையை இறக்கின்ற ஒரு துன்பத்தை பார்க்கின்ற ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டோமே என்ற ஒரு எண்ணம். இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தையிலே ராமன் அந்த அங்கதனை பார்த்து சொல்கின்றான், தன்னடி தாழ்தலோடும். அந்த அங்கதன் இறக்கின்ற தன் தந்தை சொல்கின்ற வழியிலே நீ ராமனுடைய பாதங்களை சரணடி என்று சொல்ல, ராமனுடைய கால்களிலே விட, அப்பாவை கொண்டவர் அந்த வில்லும் அம்பும் கையில வச்சிருக்காரு, அவருடைய கால்களிலே அங்கதன் விழுகின்றான். தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கண்ணானும், தாமரை போன்ற கண்களையுடைய ராமன் பொன்னுடை வாளை நீட்டி, எந்த ஆயுதங்களினாலே அவன் கையிலே வைத்திருந்தானோ அந்த வாளை நீட்டி அங்கதனிடம் நீட்டி, நீ இது பொருத்தி என்றான். பொருத்தி என்றால் ஒரு பொருள், இது பொருத்தமாக இருக்கின்றது என்று பொருள், வாங்கிக்கொள் என்று ஒரு பொருள், இந்த செயலை நீ தயவு செய்து பொறுத்துக்கொள், என்னிடம் கோபம் பாராட்டாதே என்று ஒரு பொருள். நீ இது பொருத்தி என்றான். அந்த வாளை நீட்டான்ல வாட்டி, இன்னையிலிருந்து என்னுடைய வாளை நீனே வைத்துக்கொள், நீ தான் என்னுடைய படைத்தளபதி, மெய் காப்பாளன் என்று சொல்லி நீ இது பொருத்தி என்று சொல்ல, அந்த வாளை தான் வந்து ஆக்சுவலா ராமனுக்கு
முடிசூட்டுகின்ற விழா நடக்கின்ற பொழுது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த, அங்கு கொடுக்கப்பட்ட ராமன் கொடுத்த அந்த வாளை தான் வைத்துக் கொண்டுதான் அந்த அந்த உடைவாளை வைத்துக்கொண்டு அரியணையிலே அங்கதன் நிற்கின்றான் மறக்காம அது சொல்றார். அங்க இது நீ பொருத்தி என்ற மாதிரி அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகின்றார். பொருத்தி என்று அவர் புகன்று, உன்னுடைய மகனுக்கு வரப்போகின்ற அந்த அளக்கலாக நன்மைகளை எல்லாம் நீ இப்படி தடுத்து நிறுத்தலாமா? கவலைப்படாதே, இதுக்கு சம்மதி என்று 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 சொல்ல கம்பன் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். எப்படி கடலிலிருந்து நீரை பெற்றுக்கொண்ட மேகமானது தரைக்கு வந்து பெரும் மழையாக கொட்ட அவையெல்லாம் திரும்பியும் கடலுக்கே செல்கின்றதோ, அது மாதிரி பரம்பொருளிடமிருந்து பல வகையான யோக சக்திகளையும் மந்திர சக்திகளையும் பெற்ற விஸ்வாமித்திரர் இப்பொழுது ராமனாக வந்திருக்கின்ற அதே பரம்பொருளுக்கு அந்த சக்தியை கொடுப்பது கடலிலிருந்தே தோன்றிய அந்த நீரானது திரும்பும் கடலுக்கு வந்து வருகின்ற மாதிரி பரம்பொருளிலிருந்து உண்டாகின்ற அந்த மந்திரங்களும் சக்தியும் போர்க்கலையும் விஸ்வாமித்திரர் மூலம் திருப்பியும் அந்த பரம்பொருளுக்கே கிடைக்கின்றது. பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகு மாறுபோல் ஐயே நின் மகற்கு அளவியில் விஞ்சைன வித்தைகள் வந்து எய்தும் காலம் இன்று எதிர்ந்தது என்னவே. இன்று வந்திருக்கின்றது, தடை சொல்லாமல் நீ ராமனை அவரிடம் அனுப்பு என்று 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 சொல்ல ஒருவாறு தன்னுடைய மனை திடப்படுத்தி கொண்டு தசரதன் ராமனை அழைத்து வாருங்கள் என்று 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 சொல்கின்றார். குருவின் வாசகம் கொண்டு தன்னுடைய குரு சொன்ன வாசகத்தை மனத்திலே ஏற்றுக்கொண்டு கொற்றவன் யாரு? அரசன் தசரதன். திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என, கம்பன் தப்பு பண்ற மாதிரி தெரியும் இந்த வரி பாக்குறதுக்கு. திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று, வேகமா போய் திருவின் கேள்வனை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, திரு என்றால் லக்ஷ்மி என்று கொண்டால், திருவின் கேள்வனை என்றால் அந்த லக்ஷ்மியினுடைய கணவன். இன்னும் கல்யாணம் ஆகலையே, சீத்தை இன்னும் வரவே இல்லை, சீத்தை இன்னும் பார்க்கவே இல்லையே. அதற்கு முன்னாலே மகாலட்சுமியினுடைய புருஷன் திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என்று தசரதன் எப்படி சொல்லக்கூறும் என்றால், இரண்டு பொருள். திருவின் கேள்வனாக ஆகப் போகின்றான், சீதைக்கு கணவனாக ஆகப் போவதற்காக ராமனை கொணர்கள் என்று மன்னன் தன்னை அறியாமலேயே அவனுடைய வாயில் இருந்த வாசகம் வந்தது ஒன்று. இரண்டாவது, திரு என்றால் செல்வம். அயோத்தியினுடைய அரச செல்வம் எல்லாத்திற்கும் கேள்வன்னா அதிபதியாக இருக்கின்றவன் அந்த ராமன். அதனாலே அந்த செல்வத்திற்கெல்லாம், அரச செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற ராமனை அழைத்து வாருங்கள், திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என வருக என்றனன் என்றலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான். இந்த ராமனுக்கு இருக்கிற அமைதி பாருங்க. இப்பதான் ராமனல்ல சிறப்பெல்லாம் இனிமேதான் வரப்போகின்றது. வந்து அமைதியாக அருகிலே நிற்கின்றான். எதற்காக இந்த நேரத்துல கூப்பிட்டீங்க? நான் விளையாண்டுட்டு இருக்கேன், வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல பசங்க, அது மாதிரி இல்லாமல் வந்து கூப்பிட்ட உடனேயே வந்து அருகு சார்ந்தனன், அருகிலே வந்து நிற்கின்றான் அறிவின் உம்பரான். எல்லாருடைய அறிவுக்கு மேலே இருக்கின்ற தகுதியுடைய ராமன் தந்தையினுடைய அருகிலே வந்து நிற்கின்றான். வந்த தம்பியை பார்த்து, வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் ஏந்தது செய்க என்றான். இப்ப கூப்பிட்டது ராமனை. கம்பன் எப்படி ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றான் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் இல்லாமையே இன்ட்ரோடக்ஷன் ஆகிறார் இங்க லக்ஷ்மணன். வந்த நம்பியை, நம்பின்னா குணங்களிலே குறையேதும் இல்லாத பெண்ணுக்கு நம்பி என்று பெயர். நங்கைன்னா குற்றம் இல்லாத பெண் என்று பெயர் நங்கை. வந்த நம்பியை தம்பி தன்னோடும், தம்பி தன்னோடும் தான் அவன் வந்திருக்கிறான். என்ன, இருவரும் பிறந்ததிலிருந்து பிரியாதவர்கள் என்றால் ராமனும் தம்பி அந்த லக்ஷ்மணன் தான். உடன் பிறந்தவர்கள் என்றால் உடனேயே பிறந்து
உடனேயே இருந்து எப்பொழுதும் சகா காலமும் உடனேயே இருக்கின்றவர்கள் 2 பேர் அப்படின்னா ராமரும் லட்சுமணரும். இடையில ஒருத்தர் பிறந்தார், பரதன் ஒருத்தர் பிறந்தார். ஆனா சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? முதல் சகோதரனையும் 3வது சகோதரனை தானே சொல்றாங்க. அடுத்தடுத்து பிறந்தவர்களை சொல்லலையே. அந்த மாதிரி இலக்குவன் தன்னை ராமனுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிறதுக்கு கங்கை குகன் படத்துல இந்த இலக்குவனை பெற்ற சுமித்திரை படகிலே அமர்ந்திருக்கின்றால் ஒருவராக பரதன் அந்த குகனுக்கு ராமனுடைய நண்பன் என்ற காரணத்தினாலே குகனுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றான் தன்னுடைய உறவினர்களை. அந்த சமயத்திலே அந்த சுமித்திரையை பார்த்து இவளை பார்த்தால் மொத்த உருவமே அன்பு மாதிரி தெரிகின்றதே, ஐய அன்பின் நிறைத்தாலை இவள் யாரென உரை என்று அன்பின் உருவமாக நிற்கின்ற சுமித்திரையை இவள் யார் என்று எனக்கு சொல் என்று இலக்குவனை என்று பரதனை பார்த்து கேட்க, அந்த என்ன சொன்னான் அந்த பரதன்னா, என்னுடைய தந்தையினுடைய இளந்தேவி கடைசி பெண்டாட்டி இந்த சுமித்திரை யாவர்க்கும் தொழுகொலாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என பிரியாதன் தனை பயந்த பெரியாள். ராமன் பின்னால ஒரு தம்பி இன்னொருத்தவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லும்படி அவனை பிரியாமல் வாடுகின்ற இந்த இலக்குவனை பெற்ற பெரியாள் என்று இலக்குவனை பற்றி சொல்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு இப்பொழுதே பாருங்க, வந்த நம்பியை தம்பி தன்னோடும் யாரு கூப்பிட்டா என்ன ராமன் போனான்னா பின்னாலே, அப்ப நீ உன்னை கூப்பிடலையே, நீ ஆஜராகுவதற்கு தகுதி இல்லைங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. ராமனை கூப்பிட்டீங்களா, நானும் வந்து நிற்பேன். வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி, அந்த விஸ்வாமித்திரருக்கு காட்டி ராஜா என்ன சொன்னாரா, நல் தந்தை நீ. நல் தந்தைன்னு சொன்னா போதாதா, ஏன் நல் தந்தை? நிறைய தந்தைமார்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்களே ஒழிய அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழியும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் காட்டுவதில்லை. அதனாலே அவ்வாறு இல்லாமல் நீ விஸ்வாமித்திரரே என்னுடைய மகனுக்கு நல்ல தந்தையாக இருந்து உதவி செய். நல் தந்தை நீ, தனி தாயும் நீ. அதனால தனி தாயும்னா தாயில பல வகை இருக்கின்றது. என்னன்னா வளர்ப்பு தாய், செவிலித்தாய், மாற்றாந்தாய், சிறிய தாய் என்று இல்லாமல் தனித்தாய். நீந்தான் இந்த ராமனுக்கு தனி தாயாகவும் இருந்தன்னா நல் தந்தை நீ தனித்தாயும் நீனா, சிலர் தந்தை அறிவு புகட்டுகின்றார், தாய் அன்பு ஊட்டுகின்றால் ஒருவர் வேலையை ஒருவர் செய்வதில்லை, செய்ய இயலாது. அப்படி இல்லாமல் இரண்டுமாக இருந்து நீனே பார்த்துக்கொள். நல் தந்தையாகவும் நீந்தான் இருக்க போகின்றாய், தனித்தாயும் நீ இவருக்கு, இந்த 2 பேருக்குமே என்று சொல்லி எனக்கு தந்தை போன்றவனே தந்தனன் ஏய்ந்தது செய்க என்றான். இதான் இன்றைய கடைசி செய்யுள், கடைசி வார்த்தை. தந்தனன் இந்த இருவரையும் நீ ஒண்ணு கேட்டில்ல, அது எனக்கு பனிஷ்மெண்ட். நான் கொஞ்சம் தயங்கி விட்டேன் அல்லவா ராமனை கொடுப்பதற்கு, அதனால எனக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட்டா அந்த ராமனுடன் சேர்ந்து கொண்டு அந்த இலக்குவனையும் உடன் பிரியாமல் இருக்கின்ற அந்த இலக்குவனையும் தருகின்றேன், தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஏந்தது செய்க என்றான். கம்பனுடைய சிறப்பு பாருங்க. என்ன சொல்லியிருக்கணும் தசரதன், இந்த ஒருவருக்கு இருவராக தருகின்றேன், வேள்வியை காப்பதற்கு இவர்கள் உன்னிடம் வருவார்கள், இவர்களுடைய காவலின் கீழே நீ வேள்வியை திறம்பட செய்து முடித்துவிட்டு திரும்பி வந்து இவர்களை என்னிடம் கொடு என்று சொன்னால் அது சரியான வாசகம். ஆனா கம்பன் என்ன சொன்னா, ஏந்தது செய்க என்றான். என்ன ஏந்ததுன்னு என்ன? ஏந்தது என்றால் ஏற்புடையது, இவ்விருவருக்கும் ஏற்புடையதை நீ செய்க. வேள்வியை இவர்கள் காப்பார்கள் சொன்னாங்களா? இல்லையே. வேள்வி முடிந்த பிறகு என் மகனை எனக்கு திருப்பி கொடுன்னு சொன்னான தசரதன்? இல்லையே. அதெல்லாம் ரொம்ப தவறான வார்த்தைகள். என்னன்னா, இப்பேற்பட்ட பெரும் முனிவர் என்று வசிஷ்டர் என்ன சொன்ன பிறகு அந்த ஆளை கூப்பிட்டு, ஐயா இத்தனாம் தேதி போய் உன் வேள்வியை செய்ய, வேள்வி முடிஞ்சோடனே மறக்காம என் பிள்ளையை கொண்டு வந்து கொடு என்று சொல்வது தரமல்ல. அதற்கு பதிலாக அந்த பணிவை பாருங்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன வேண்டியது என்று நினைக்கின்றீர்களோ, என்ன தகுதியுடையது என்று நினைக்கின்றீர்களோ அதை செய்க, ஏய்ந்தது செய்க என்றான். இந்த பெரியவர்களுடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும். எல்லாவற்றுக்குமே அப்படி ஏய்ந்தது செய்க என்று இல்லாமல், இவன் மக்கு மாதிரி
இந்த வேள்வியை காத்த பிறகு உங்கள் வேலையெல்லாம் முடிந்தவுடன் என் மக்களை என்னிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி முடிச்சிருந்தா விஸ்வாமித்திரருக்கு வந்து பர்பஸே சால்வ் ஆகாம போயிருக்கும். என்ன, விஸ்வாமித்திரருக்கு இந்த தாடகை வதம் என்பது ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு காரணம் தான். அதற்கு பிறகு அகலிகையினுடைய சாப விமோச்சனம் ராமனுடைய கால் துகள்களால நடக்க இருக்கின்றது. அப்புறம் இவர்கள் எல்லாம் மிதிலைக்கு செல்ல இருக்கின்றார்கள். அங்கே சிவதனுசை உடைத்து சீதையை திருமணம் செய்ய இருக்கின்றார். இவையெல்லாம் நடக்க வேண்டும். இவையெல்லாம் நடப்பதற்கு நிறுத்திவிட்டு வேள்வியை முடித்தவுடன் என்னிடம் வந்து விடுங்கள் என்று சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் தசரதனுடைய பணிவு. பெரியோர்களிடம் எவ்வளவு குறைவாக பேச வேண்டும், எவ்வளவு பொறுமையாக பொருளுடன் பேச வேண்டும் என்பதற்கு தசரதன் ஒரு பெரிய அடையாளம். ஏந்தது செய்க, இவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்து அருளுங்கள் என்று தசரதன் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். இந்த மாதிரி இந்த வாசகங்கள்லாம் கம்பராமாயணத்திலே அப்படியே எந்த செய்யுளை பார்த்தாலும் அதிலே கொட்டி கிடக்கும். எனக்கு பிடித்த ஒரு உதாரணத்தை சொல்லி நிகழ்ச்சியை பூர்த்தி செய்கின்றேன். சுந்தர காண்டத்திலே ராமன் அனுமனை கூப்பிட்டு சீதையை தேடி செல்லுங்கள் என்று வானர பட்டாளம் அத்தனை பேருக்கும் சீதையினுடைய அடையாளத்தை சொல்லி அனுப்புகின்றார். அப்பொழுது அனுமன் மாத்திரம் செல்லாமல் நிற்கின்றான். ஐயோ, இவனை நம்பித்தானே நான் இருக்கின்றேன், இவன் தானே கண்டுபிடித்து வருவான் என்று சொல்லி எத்தனை 1000 கோடி குரங்கு பட்டாளம் சென்றாலும் இவன் தானே சாமர்த்தியசாலி, இவனை நம்பி அல்லவா இருக்கின்றேன், இவன் இன்னும் செல்லவில்லையே என்று பார்க்க அனுமன், ஐயா, நீங்கள் சீதையை பற்றி அடையாளம் சொன்னீர்கள், நான் மாற மாட்டேன், கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவேன், அவள் எப்படி என்னை நம்புவாள் என்று கேட்க, அதற்காக தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை கொடுத்து, இந்த மோதிரத்தை நீ காட்டினால் என்னிடமிருந்து வந்த தூதன் என்று நினைத்துக் கொள்வாள், புரிந்து கொள்வாள் என்று சொல்லி அந்த மோதிரத்தை கொடுக்கின்றான். ஆனால் அனுமன் அதை மாத்திரமா செய்கின்றான்? இல்லையே. சீதையை கண்டுபிடிக்கின்றான், மோதிரத்தை காட்டுகின்றான், அவளுக்கு மனத்தினுடைய அந்த துயரங்கள் எல்லாம் நீங்கும்படி ஒரு ராத்திரி பூரா அவள் அருகிலே அமர்ந்து அவனுக்கு இன்பமான மகிழ்ச்சியான சொற்களை எல்லாம் சொல்லி மகிழ்வூட்டுகின்றான். பின்பு ராவணனுக்கு அறிவுரை கூறுகின்றான். அந்த அறிவுரை கேட்காத பொழுது அந்த அசோகவனத்தை அழிக்கின்றான். பெரும்பகுதி இலங்கைக்கு தீ வைத்து கொளுத்துகின்றான். இவ்வளவையும் செய்கின்றானே, அவனுக்கு எந்த வார்த்தை அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்றால், இதே தசரதன் மாதிரிதான் ராமனும் சீதையை கண்டு அவளிடம் இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு திரும்பி வந்து என்னிடம் அவள் எங்கு இருக்கின்றாள் என்ற விலாசத்தை சொல்லு, நான் சென்று சண்டையிட்டு அவளை மீட்கின்றேன் என்று சொல்லல ராமன். அப்பேற்பட்ட அனுமனிடம் என்ன சொல்கின்றான் தெரியுமா? வனையும் மாமணி நல் மோதிரம் அளித்து, நல்ல அந்த அழகான அந்த கணையாழி மோதிரத்தை கொடுத்து, அறிவுடையவனே, நின் வினையெல்லாம் முடிக என விடை கொடுத்து உதவலும். என்ன, நீ இப்ப என்ன செய்வதற்காக நீ இப்ப கிளம்புகின்றாயோ அந்த எல்லா வினைகளும் நின் வினையெல்லாம் முடிக, வெற்றியுடன் நீ முடிப்பாயாக என்று விடை கொடுத்து உதவலும். அப்படின்னா அவனுக்கு அத்தாரிட்டி என்ன கொடுத்துட்டாங்க? 100% பிளாங்கெட் அத்தாரிசேஷன். வினையெல்லாம் முடிக, நீ இலங்கையை எரிக்க வேண்டுமா? அதான் நீ எடுத்தவனையா, இனி எரிப்பாய். அசோகவனத்தை அழிக்க வேண்டுமா? நீ அழிப்பாய். இப்படி என்ன நீ வினை எடுத்தாலும் அதையெல்லாம் வெற்றியுடன் முடிக, நின் வினையெல்லாம் முடிக என விடை கொடுத்து உதவலும் புனையும் வார்கடலினான் அருளோடும் போயினான். அனுமன் போயினான். அப்ப வினையெல்லாம் முடிக என்ற வார்த்தை எப்படி அனுமனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்ததோ, அதே மாதிரி இங்கே தசரதன் ஏந்தது செய்க என்று விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த அந்த வார்த்தையானது பின்பு தாடகை வதம் மாத்திரம் இல்லாமல் அகலிகை சாப விமோச்சனத்திற்கும் பின்பு மிதிலையிலே திருமணத்திற்கும் அடிகோலியது அந்த வார்த்தை என்று சொல்லி, இவையெல்லாம் எப்படி இனிமேல் நடக்க இருக்கின்றன என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இத்துடன் இந்நிகழ்ச்சியை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் கம்பனை பற்றி எனக்கு கம்பனுடைய ரொம்ப பெரிய, என்ன பாரதியார் சொன்னது கூட, நான் இருந்த புலவர்களே கம்பனை தான் முதல்ல பேர் சொன்னார், கம்பனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னைக்கு நல்ல பிரமாதமா இருந்தது சார். பர்டிகுலரா அந்த எண்ணிலா அருந்தவத்தவனுக்கு எண்ணிலாக்கு இவ்வளவு பொருள் இருக்கான்னு தான் தெரிஞ்சது. அப்புறம் நீங்க சொன்னீங்க எப்படி இவ்வளவு பொருள் வச்சு எழுதுறாங்களா இந்த புலவர்கள், என்ன அப்படி இல்லை, அவங்க என்னமோ எண்ணிலா கவுண்ட்லெஸ் தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனா
அத்தனையும் அவர் கடவுள் அருளால புகுந்து போகுது அந்த மற்ற ஆமா. கருத்துக்கள் எல்லாமே. அதுதான் சிறப்புதான். உண்மை. அது அப்படிதான் சார் எடுத்துக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விளக்கம் கொடுத்ததுக்கு. அப்புறம் அந்த பகையில அகப்பகை, புறப்பகைன்னு சொன்னீங்களே, ம். அது எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாயிண்ட். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். நான் ரசிச்சேன் ரொம்ப. நன்றி, நன்றி. வணக்கம். ஐயா மலை வணக்கம். வணக்கம், வணக்கம். மத்தவங்க யாராவது வர்ற வரைக்கும் எங்க சத்தத்தை அற்புதமான காணுமே பார்த்தேனா? இல்ல அப்படியே ஆழ்ந்து கேட்டுட்டு இருக்கிறேன். ம். நீங்க அழகா முன்னாலேயே முன்னுரையில சொல்லிட்டீங்களே, தூங்காமலே தூங்குற எஃபெக்ட் இருக்கக்கூடிய கம்பன் அப்படின்னு. அந்த போதை தெளிய சில கணங்கள் நேரம் ஆயிடுச்சு. சூப்பர். அதான் உண்மை. ரொம்ப அற்புதமான ஒரு 4 மணி நேரம் ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன வரி வரியா சொல்லித்தான் இதெல்லாம் அனுபவிக்கணும். ஒரு வார்த்தையில சொல்றேன், ரொம்ப அழகு, ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னும் ஸ்டார்டிங்கே வரல. நம்மளுடைய கான்செப்டுக்குள்ளேயே நம்ம இன்னும் வரல கால் இன்னும். வைக்கல. அதுக்கு முன்னாலே இங்க இருக்கு. அதுல கால் வச்சுட்டோம் அப்படின்னாக்க எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்குய்யா. இனிமேதான் ஆசிரியர் உறவு, ஆசிரியர் அதான் மாணவர் சொல்றேன். உறவு விஸ்வாமித்திரருக்கும் அதான் ராமருக்கும் உண்டாக போகுது. இனிமேதான் உண்டாக போகுது. அதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அந்த கான்செப்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாலேயே இவ்வளவு இருக்கு. ஒரு குருநாதரா இருக்கக்கூடியவருடைய குவாலிட்டிஸ்ல ஓரளவுக்கு நீ டச் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு இல்லையா? முதல் தந்தை, முதல் குருநாதர் தந்தை, அவர் பையனை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத அழகா சொல்லிட்டு இன்னும் எவ்வளவோ இருக்கு, கேட்டு ரசிக்கலாங்க. நம்ம பேசி நிறைய காத்துட்டு இருப்பாங்க. நன்றி, 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 நன்றி. வணக்கம் செல்வம். வணக்கம், வணக்கம். ஒரு நிமிஷம் கேட்கலையா? கேக்குதா? கேக்குது. பிரேக் இருக்கு, ஆனா கேக்குது, கிளியரா இருக்கு. ஓ சரி. அதான் நீங்க அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே சார் எல்லாம் இப்போ முதல்ல பேசும்போது அந்த சொல்லோவியம் மாதிரி நீங்க அந்த அழகா ஒரு எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணீங்க. அருமை. அது ஒரு எவ்வளோ உள்ள பொதிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள்ன்றது. நம்மளுடைய வார்த்தைகள் வந்து உண்மையிலேயே வந்து ஆச்சரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப தெரியாது நமக்கு. அப்புறம் தான் இதுல இவ்வளவு ஆமா அப்படியே ஆழ்ந்து போயிடும். ஆமா பொருத்தி அதெல்லாம் சொல்றது நிறைய. அதான் ஒரு வருடமும் இந்த கம்பன் கழகம் எல்லாம் நடத்துறாங்கல்ல, அதுதான் ஹைலைட் பண்றாங்க போல இருக்கு. அதை நாங்க இங்கேயே வீட்டுல உட்காந்தே கேட்டுட்டோம். அந்த வார்த்தையில தான் எல்லாரும் மயங்கிடுறாங்க. ஆமா, சாய்ராம் சொன்ன மாதிரி தூங்காமல் தூங்கும் சுகத்தை கொடுக்கிறது. மிக மிக அருமை சார். ரொம்ப நன்றி. அப்புறம் சாரும் வந்து நம்ம சார் டாக்டர் சாரும் ஒரு மாதமும் ஒரு வாரமும் அருமையா பாடுறாங்க. அது அழகா ரொம்பவே அது நல்ல ஒரு முத்தாய்ப்பா இருக்கு. நன்றி. பாட்டவர் நல்லா செலக்ட் பண்றாங்க. ஆமா கரெக்ட். எவ்வளவு டிஸ்கஸ் பண்றாங்க இதுப்பா. அவர் இருக்கிற நிலைக்கு அதான் தேவையில்லை. ஆமா, கூப்பிட்டு நம்ம எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கான்னு கேட்டு அவ்வளவு சிரத்தையுடன் செய்யறாங்க. அதான் ரொம்ப ரொம்ப அருமை. நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இவ்வளவு பொருள் இருக்குமா சார்? இதெல்லாம் எங்க கேட்டதே கிடையாது நானு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சதே இவ்வளவுதான். இல்ல சார், இதோட நிறைய பேர் பொருள் சொல்லிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். அப்படியா சார்? இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு வாரம் கேட்கும்போது அப்படியே வியப்பா இருக்கு சார்.
இவ்வளவு இருக்குமா? நம்ம கதை புத்தகத்தின படிக்கிறோம், புத்தகங்கள் வாசிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி விளக்கங்களே கேட்டதே இல்ல சார் நானு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தைகளே இப்பதான் நான் கேட்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார் இவ்வளவு தெரிய வைக்கிறதுக்கு. நான் பண்ற தப்புன்னு இதை நோட் பண்ணிக்கணும். நான் அப்போ இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுது இன்னைக்கு எனக்கு. அவ்வளவு அழகா இருக்கு சார் வார்த்தைகள். தாளங்களா இருக்கு. நல்லா இருக்கு சார். நோட் புக் அடிச்சிட்டுனா நல்லா இருக்கும். ஆமா சார். இப்ப உங்ககிட்ட பேசும்போது அந்த லைன் ஐயோ மறந்துட்டோமே சார்ட்ட சொல்லாமே நினைக்கிற மாதிரி இருக்கு சார். அந்த அளவுக்கு ரொம்ப அழகு சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சாய்ராம், உங்க சகோதரர் இருக்காங்களா? சார் லைன்ல இருக்காரு. இப்போ லைன்ல வந்துட்டாரு பாருங்க. இன்டர்நெட் இல்லையாங்க? அவரு அந்த இடம் மாதிரி வந்து பேசணும்னு நினைக்கிறேன் நானு. இப்ப பேசுறாரு சார். கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. சூப்பர். அதாவது ஆன்மீக பாக்குறது கட் ஆயிட்டே இருக்குது. சரி, அதாவது கிளியரா இருக்கு. எப்போதுமே அவங்க சொல்ல வேண்டிய, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான், எங்கே தொடங்குவது எங்கே முடிவது என்று தெரியவில்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இருந்தாலும் இறுதியில இருந்து 2 வரி அது மூலம் எடுத்துக்கிட்டு எவ்வளவு தூரம் ஞாபகம் வருதோ அவ்வளவு தூரம் சொல்றேன். ராமன் அனுமனுக்கு நீ எண்ணிய வினை எல்லாம் செய், அதாவது போறதுக்கு முன்னாடி தான் உத்தரவு கேட்டான். எண்ணிய வினை எல்லாம் செய்யணும். பிற்காலத்து என்ன செய்ய போறாங்கிறது ராமனுக்கு தெரிந்ததுனால அத்தனை வினைகளை செய்வதற்கு முன் அனுமதி கொடுத்தான் என்றது இந்த இடத்துல தசரதன் விஸ்வாமித்திரனிடம் போய் சொல்லும் போது இவருக்கு இயந்ததை செய் என்று சொன்னதற்கும் ராமன் முடிந்ததை என்று அனுமனுக்கு சொன்னதையும் ஒப்பிட்டு காட்டிய விதம் ரொம்ப அழகா இருந்தது. தசரதனுக்கு என்ன செய்ய போகிறார் விஸ்வாமித்திரர் என்பது தெரியாது. ஆனால் ராமனுக்கு முழு முதல் பொருளாக இருப்பதனால் பின்னால் ஆஞ்சநேயனால் இவ்வளவு காரியங்கள் நடக்கும்னு தெரிந்ததனால் அதை மறைமுகமாக சுட்டி காட்டியதாக நீங்கள் சொல்லிய விதம் ரொம்ப அருமையா இருந்தது. ஜடாம குடத்தில் அடங்கும் அப்படிங்கிறது நான் 8ஆம் வகுப்புக்கு என்னை அழைத்து சென்றேன். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு 56 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போனீர்கள். காலமேகத்தை படி நான் படிக்கும்போது காராமணி இருக்கான்னு கேட்டுவான்னு சொன்னாராம். அதிபதிர கவிரா இருந்தப்போ காராமணி எங்கேயா நாங்க எடுக்கிறது பலசர கடையில் கேட்டப்போ காரண மேகம் ஆனா மேகம் பசுரத்தனும் கொண்டு வான்னு சொல்லி இருக்கான்னு கேட்டான். நான் பலசர கடையில போய் காலமேகம் உட்கார்ந்து இருக்கும் போது அதிபதிர கவிராயர் பல்லக்குல போயிட்டு இருந்தாரு. காலமேகம் எந்திரிக்கல. என்னையா இருந்தாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான், புலவனா இருப்பான தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கடையில போய் மேகம் பசுரத்துல கேட்டு வாங்கிட்டு வானா. அந்த கடையில போய் கேட்ட உடனே கடைக்காரன் சொன்ன, ஐயோ மேகம் பசுரத்தினம் பலசர கடையில ஏதேனா? ஒண்ணு இல்லப்பா, ஒரு பிடி காராமணி அள்ளி கையில விடுன்னு சொன்னாரா காலமேக புலவர். அந்த கடைக்காரன் கேட்டான, என்னையா அது காலமேக புலவர் இப்படி கேக்குறீங்கன்னப்போ, அப்பா மேகம்னா கார், ஆனா பசு, மணினா ரத்னம், இந்த காராவணியத்தான் அவன் நான் புலவர்னான்னு கேட்க தெரிஞ்சிருக்கிறான், எடுத்து கொடுத்தனப்ப அப்படின்னு நானா. அதுக்கப்புறம் தான் யமகண்டம் அரிகண்டம் பாடியதாக சொல்லுவாங்க. அதுல மலை குலுங்கியதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது கண்ணனை ஆட்சியர் கண்ணனை அடிக்கும் போது வயிறு குலுங்கும் போது மலை என்னப்பா உலகமே குலுங்குச்சு அப்படின்னு சொன்னாங்கிறதும் அந்த ஜடா மகுடத்தில் அடங்குங்கிற பாடலும் நான் 8ஆம் வகுப்புல படிச்சேன். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு பின்னாடி 56 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போனீங்க. தமிழ் உங்களுடைய உள்ளத்துல எப்படி ஊறி இருக்குன்னு காட்டுது இது. ஆமா. அடுத்தது நாவுக்கரசத்துல பாடும்போது செடுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படின்னு கடலூர் பதியத்திரு அது என்ன பதியம் பாடலீஸ்வரை பற்றி பாடும்போது கங்கையும் சிவனையும் பிரிக்க முடியாத அளவுக்கு பாடுறாரு. எப்படியோ ஒரு பொண்டாட்டியை மறைச்சு வச்சுட்டு ஒரு பொண்டாட்டியோட வாழ்றியன்னு சிவபெருமான் சங்கிலியை கேட்கறது சிவபெருமான் இவர்கிட்ட பாடுற மாதிரி பாடுறீங்க. அந்த செய்தி திருவாரூர் தொண்டம் அந்த விஷயம் சரி, அது நீங்க சொல்லலைன்னா நான் மறைமுகமா அதை சொல்லத்தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நெட்டு கட்டாருது எனக்கு. நான் வெளியே போயிட்டு மறுபடியும் விரும்புகிறேன். ஏன்னா நெட்ல உள்ள பேச முடியும். இது காட்டல, எனக்கு டியூல் பார் காட்டல. அடுத்தது இந்த எண்ணில் சொல்லுங்க. இந்த எண்ணில் அறந்த ஒருத்தவனுக்கு எனக்கு தோன்றிய ஒரு விஷயம், இந்த இரும்பு கிணறு போடுற ரூ தானே அருந்த ஒருத்தவனுக்கு வரும்.
ஆமா. இல்லையா? ரைட். அருமையான தவம் என்று ஒன்று பொருள் கொண்டாலும் அருந்து போகின்ற பல தவங்களை செய்தவன் விஸ்வாமித்திரன் என்பதை குறிப்பிடுகிறான கம்பன் என்று தோன்றுகிறது எனக்கு. ஏன்னா 4 முறை கம்பன் கண்டிப்பா 4 திசைகளிலும் சென்று விஸ்வாமித்திரன் வந்து தவத்தை இழைக்கின்றான். ஆமா. ஒரு முறை திலீபனுடைய இவன் திருசங்குவுக்காக சொர்க்கம் படைப்பதற்காக செய்தான். ஒரு முறை அவன் செய்த தவம் வீணாகி மேனகையை பெற்றான். ஒரு முறை சுலட்சேபனுக்காக தவத்தை விட்டு கொடுத்தான். 4ஆம் முறை தான் பிரம்மனுக்காக பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றான். இதை நீங்கள் சொல்ல இருப்பீர்கள், உங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை எனக்காக நீங்க விட்டு வைத்திருந்த நான் கருதுகிறேன். அதனால இருக்க 4 திசைகளிலும் சென்று நிறுத்த, அதனாலதான் சுருக்கமா அந்த தடங்களான தவங்களை செய்தவன் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னேன். பட் இந்த அளவுக்கு என்னால விவரித்து சொல்ல முடியல. நன்றி. இல்ல அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது வேணும் இல்லையா? நாங்களும் ஏதாவது சொல்லணும். அது உங்களுடைய தன்னடக்கத்தை காட்டுகிறது. அதனால இன்னும் சொல்லிக் கொண்டு போனா நிறைய சொல்லலாம். நானே சொல்லிக் கொண்டு வந்தா நன்றாக இருக்காது. ஆகவே அன்றைக்கு சாய்ராமனுக்கு என்ன சொன்னேனே அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். பலாவில் எந்த பக்கம் தொட்டாலும் இனிப்பு, கற்கண்டில் எந்த துண்டும் இனிக்கும், நெருப்பை எந்த பக்கம் தொட்டாலும் சுடும். இதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. ஐயா, புண்ணாக்கு இருக்கும்போது தொட்டா வலிக்கும், புறையோடைய புண்ணா தொட்டா வலிக்காது ஐயா. அது புறை என்று சொல்லுங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை நான் கேட்கணும் வச்சேன், நான் மறந்து போயிட்டேன். இப்ப கேட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு புண்ணாய் வேல் இருந்து ஏற்பட்ட புண்ணில் வெண்டனில் வேல் பாய்ச்சுற மாதிரி இன்னொரு செய்தி. அந்த நான் சொல்றேன், நீங்க வேற சொன்னீங்க. ஆனா பொதுவாக புறையோடி போட பொண்ணு தொட்டா வலிக்காது சார். அது என்னன்னா இதுதான் அந்த புறைங்கிற வார்த்தை இருக்காங்க. நீங்க சொன்ன செய்தியில இருக்கா? அது என்னன்னா புண்ணுடைய வடு இருந்ததுன்னா வலிக்காது. அது பார்க்கும் போதெல்லாம் அந்த சீழ்பிடித்து நீங்க சொன்னீங்க இல்லையா? சீழ்பிடித்த புண்ணு மேல தொட்டா வலிக்கிறது. அது எக்ஸாக்டா நான் அந்த வார்த்தை பாருங்க. எண்ணிலா அருந்தவத்தோன் ஏம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாள். புழல்னா துளை தானே, புண்ணுக்குரிய துவாரம். கரெக்ட். அது புரியுதுங்க. இப்ப புரியுது. அந்த புழை வார்த்தை கவனிச்சேன் நானு. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்தில் பார்த்தா இன்னொரு ஒரு முறைக்கு இருமுறை கேட்கணும். ஏன்னா அந்த எண்ணில் அர்த்தவத்தம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணில் அர்த்தவத்தவனுக்கு கம்பெனி தனி யோசிச்சானான்னு எனக்கு தெரியாது. பொதுவா கவிஞர் இல்ல, பொதுவா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நான் பேசிடுறேங்க, இடையில மறந்து பேசிடுறேன், தொடர்ச்சியா பேசி. அதாவது கவிஞன் ஆண்ட பொருளை விட கவிஞர்களுக்கு தென்படுகின்ற பொருள் பலவாக இருக்கும்னு ஒரு பொதுவாக ஒரு விதி உண்டு இலக்கணத்துல கேள்விப்பட்டேன். அந்த வகையில இந்த எண்ணில் நடந்து விட்டோம். நாம் எதிர்பார்க்காம இந்த ஹேங் ஹிம் நாட் லீவ் அந்த ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம்ங்கிற இடத்துல அந்த கம்மா மாத்தி போட்டு ஹேங் ஹிம் நாட் லீவ்னு சொல்றதோ, காட் இஸ் நோ வேர் அப்படிங்கிற இடத்துல டபிள்யூ தூக்கி போட்டு பாதிரியார் என்னடா கடவுள் இங்கே இருந்தா நான் வந்தேன் மாதிரி எழுத்துக்களை மாற்றி சொல்ல சாதாரண வார்த்தைகள். அதே மாதிரி இந்த ஜடா மகுடத்தில் ஜடாம குடத்தில் அடங்கும். அதாவது எழுத்து அந்த காட் இஸ் நோ வேர் மாதிரி தானே இதுவும் அமைகிறது. அந்த மாதிரி மொத்தத்தை நீங்க எடுத்துக்கொண்ட சிரத்தையும் உங்களிடமுள்ள சொல்லாற்றலும், அதுவும் கம்பனையும் வால்மீகியும் கம்பனையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த 10 வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு செய்யுளுடைய சத்தியம் பராக்கிரமம் என்ற ஒரு சொல்ல சொன்னீங்க. அந்த செய்யுள் வந்து ஒரு இடத்தை குறிப்பிட்டீர்கள். அதனால பொதுவாக ரசனையை ஒப்பிட்டு படிக்க வேண்டுமானால் இரு மொழிகளையும் நாம் அறிந்து கொண்டு ஒரே மொழிக்கு முதல் நூலாக வந்து வழிநூலாக வந்து ஏற்றிய இருவருடைய படைப்பில் உள்ள சுவாரஸ்யத்தை தெரிந்து படிக்கணும். இதுல வழிநூல் செய்வர்களுடைய பொறுப்பு இன்னும் அதிகம். ஏன்னா முதல் நூல்காரனே நிறைய சொல்லிட்டு போடுவான். வழிநூல் செய்யறவன் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு அதை தன்னுடைய படைப்பு சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக சில உக்திகளை கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த வகையிலே அந்த இலக்குமுறை பற்றி சொல்லும் போது சுமித்திரையை அதே மாதிரி 2 இடத்துல சுமித்திரையை பற்றி குறிப்பிட்டீங்க. சரி, நான் சொல்லிக் கொண்டு போற நிறைய போகும். மிக சிறப்பா இருந்தது. நான் தனிமனில் உங்களை இன்னொரு முறை கேட்டுட்டு உங்களை பாராட்டுகிறேன். பாராட்டுகிறேன் என்பதை விட என்னுடைய ஆவலுக்கு தீனி போட்ட உங்களுக்கு என்னுடைய பாராட்டுரை தெரியுதுன்னு நான் எங்கேயெல்லாம் ரசித்தேன் என்பதை மேலும் ஒரு முறை பின்னாடி சொல்கிறேன். நன்றி ஐயா. உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய முயற்சியை மேலும் என்கரேஜ் பண்ணி என்னை ஆர்வத்தை தூண்டும் என்று சொல்லி நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். I am also
appreciating you for giving a beautiful and useful, meaningful and attractive lecture. Thank you, sir. Thank you, thank you. வேற கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து தொடர்ந்து வரும் வாரங்களிலே விஸ்வாமித்திரரையும் ராமரையும் சிந்திப்போம் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கருத்துக்கள் பல உண்டு ஐயா. நிகழ்ச்சி முடிவுக்கு வராதுங்கிற பயம்தான். ஆரம்ப காலத்து பாட்டுக்கு தான் போறேன் நான். எண்ணி சொன்னானோ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் எழுதினவர் எதையெல்லாம் எண்ணி செஞ்சாரோ தெரியல. எவ்வளவு எண்ணங்கள் வெளியில வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கு இல்லையா? அவர் அண்ணார் சொன்ன மாதிரி உள்ள போயாச்சுன்னாக்க இன்னும் எவ்வளவோ பேசிட்டு இருக்கணும். அதனாலதான் நாம ரொம்ப ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன் நானு. அதர்வைஸ் உணர்வின் என்ன சொல்றது, உணர்ச்சியின் ஆழத்துல இருந்து பேசக்கூடிய நன்றி. நன்றி.